வணக்கம். இன்றைய தியான பகிர்தல் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய குருஜியான டாக்டர் பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவரை வணங்கி மகாதார் பாபா டிவி நிர்வாக குழுக்கு நம்ம வணங்கி இந்த ஜூம் செக்ஷனில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மனப்பூர்வம் வணங்கி நம்ம தொடரலாம். மாஸ்டர்ஸ், நம்ம சில செக்ஷன்ஸை நம்ம பதஞ்சலி அஷ்டாங்க மார்க்கம் என்ற தலைப்பில் தியானத்தை நம்ம கற்றுக்கிறோம். பதஞ்சலி சொன்ன மார்க்கம், பதஞ்சலி சொன்ன வரிசை கிரமம், யம நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியானம் சமாதி. ஆனால் இந்த காலகட்டத்துக்கு அது ஒத்து வராத காரணத்தினால நம்முடைய குருஜி டாக்டர் பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வரிசை கிரமத்தை மாற்றி அமைச்சிருக்காரு. எல்லாமே இருக்கும், ஆனால் கொஞ்சம் கிரமம் மாறும், அவ்வளோதான். ஆசனத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியானம் சமாதி யமனியமம் லாஸ்ட் ரெஜிஸ்டர் ஆட்டோமேட்டிக்காக வரும். அது அந்த வழியிலே நம்ம இந்த தியானத்தை கற்றுக்கிறோம். ஆசன சித்தி நடக்கணும். ஆசனம் ஸ்திர சுக ஆசனமாக இருக்கணும். பாருங்கள், சுகமன்ற வார்த்தை எல்லாத்துலேயும் வருது. அப்புறம் அடுத்தது பிராணாயாம சித்தி நடக்கணும். பிராணாயாமம் கூட சுகமய பிராணாயாமமாக இருக்கணும். இது ரெண்டுமே அடைஞ்ச பிறகு, இந்த சித்தி அடைஞ்ச பிறகு, ஆசன சித்தி பிராணாயாம சித்தி அடைஞ்ச பிறகு நம்ம அடுத்த நிலைமைக்கு போவோம். அடுத்த மார்க்கம் பிரத்யாகாரம்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரத்யேகமான ஆகாரம் உணவு. அதே மாதிரி பிரத்யா அப்படின்னாக்க எதிர்முறையாக வர்ற உணவு. நம்ம வாய் வழியாக சாப்பிட்ற உணவு கிடையாது. அதாவது பௌதிகமான உடலுக்கு நம்ம கனபதார்த்தம் திரவ பதார்த்தம் மூக்கு வழியாக காற்று வாயு பதார்த்தம் சாப்பிட்றோம். அதே மாதிரி மனதுக்கு நம்ம விழிப்புணர்வில் இருக்கும்போது நம்ம ஞானேந்திரியம் கண் மூக்கு காது நாக்கு சர்மம் தோல் இது வழியாக நம்மளுக்கு சமாச்சாரம் போய் சேர்றது. அதே மாதிரி நம்ம விழிப்புணர்வில் இருக்கும்போது சுவாத்தியாயம் சஜ்ஜன சங்கத்தினால புத்திக்கும் சமாச்சாரம் போய் சேர்றது, ஞானம் போய் சேர்றது. இந்த விதமாக எல்லா சமாச்சாரம் நம்மளுக்கு வந்து சேர்றது நம்ம விழிப்புணர்வில் இருக்கும்போது, நம்ம கண்ணு திறந்து உட்கார்ந்துருக்கும் போது. ஆனால் எப்போ தியானத்தில் போகிறோமோ உடலை நம்ம சாந்தப்படுத்தியாச்சு, அப்புறம் மனதையும் சாந்தப்படுத்தியாச்சு, மூச்சு மேல் கவனம் வச்சு, அப்போ அந்த சமயத்தில் கூட நம்மளுக்கு உள் இருக்கிற அந்த இந்திரியங்களோட நம்மளுக்கு தியானம் வர ஆரம்பிக்கும். அதுதான் பிரத்யாகாரம். முதல்ல உடலுக்கு நம்மளுக்கு விஸ்வசக்தி, பிரபஞ்ச சக்தி, ஊர் சக்தி வர ஆரம்பிக்கும். அதுதான் நம்மளுடைய சூக்ஷ்ம உடல் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய சூக்ஷ்ம உடல் அடைப்புகளை அது சுத்தப்படுத்த ஆரம்பிக்கும். அதுதான் நம்மளுக்கு வியாதி ஸ்தூல உடலில் குணமாகும். அங்கே தூய்மை நடக்க அதுதான் ஆரோக்கியம். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த உணவு எப்படி கிடைக்கிறது? இந்த பிரம்மரந்திர வழியாக வருது. நம்ம சூக்ஷ்ம உடல் என்னென்ன முக்கியமான நாடிகள், 72 நாடிகள், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்ணுக்கு தெரியாத விஸ்வசக்தி, பிரபஞ்ச சக்தி, ஊர் சக்தி, கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம உடல் எடுத்துக்கிட்டு கண்ணுக்கு தெரிகிற ஸ்தூல உடலுக்கு கொடுக்கறது. இதுதான் நடக்கிறது. இப்போ ஒரு கை தூக்குறோம் அப்படின்னாக்கா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த கை ஸ்தூல உடலில் கண்ணுக்கு தெரியுது தூக்குற மாதிரி கிடையாதுங்க. மிச்சம் இருக்கிற 6 உடலில் அந்த கை தூக்கப்பட்டதான் ஸ்தூல உடலில் இந்த கை தூக்கப்படும். பார்த்தீங்களா? ஸோ அதனால்தான் இந்த ஸ்தூல உடல் ஒவ்வொரு பிறவிலும் மாறிட்டே இருக்கும். இது டூப்ளிகேட் காப்பி, ஜெராக்ஸ் காப்பி. இது ஒரிஜினல்ஸ் எங்கே இருக்குனாக்கா நம்மளுடைய 6 சூக்ஷ்ம உடல்கள். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பண்ணுற கர்மா, அதனால தான் நம்மளுக்கு அந்த அடைப்புகள் வருது சூக்ஷ்ம உடலில். 3வது உடல் நம்மளுக்கு 7 உடல்கள்: அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், விசமய கோஷம், நிர்வாணமய கோஷம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த சூக்ஷ்ம உடலில் நம்மளுக்கு நாடிகளுடைய சந்திப்பில் நம்மளுக்கு சக்கரங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மூலதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனாகத, விசுத்த, ஆக்ஞா, சாஸ்திரா, இதை பற்றி நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி முதல்ல ஸ்தூல உடலுக்கு நம்மளுக்கு சக்தி வர்றது, அதுதான் ஆரோக்கியம். தியானத்தில் பார்த்தீங்களா விஸ்வசக்தி வர்றது. ஸோ அதுதான் பிரத்யேகமான ஆகாரம். அப்புறம் இன்னும் தியானம் பண்ண 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 மனதுக்கு எப்படி ஆகாரம் வரும், மனதுக்கு எப்படி சமாச்சாரம் வரும், மனது சமாச்சாரம் எப்படி ஞானேந்திரிய மூலியமாக வருது. அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கண் மூலியமாக பார்வை,
காது மூலியமா சத்தம், மூக்கு மூலியமா வாசனை, நாக்கு மூலியமா ருசி, தோல் சர்மத்து மூலியமா ஸ்பர்சம். இது வருது. இது கூட நடக்கும் உள்ள இருக்கிற நம்ம உறுப்புகளோட. ஸோ உள்கண் திறக்கப்படும், அதுதான் நெற்றிக்கண் என்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கடந்த செக்ஷனில் 3ஆம் கண்ன்றது சிவனுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதுங்க, நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அதுதான் ஆக்ஞா சக்கரம். பார்த்தீங்களா, அது பேர் என்ன? அது பேர் ஆக்ஞா. ஆக்ஞானா என்ன? ஆணை, கமாண்ட். ஆணை கொடுக்கறது. யார் கொடுக்கறது ஆணை? சாஸ்திரார சக்கரம் இதுலேருந்து வர்ற சக்தி நம்முடைய ஆக்ஞா சக்கரத்துக்கு வருது. சாஸ்திரார சக்கரம் பாசிட்டிவ், ஆக்ஞா சக்கரம் நெகட்டிவ். அதனால தான் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும் இல்லையா? ஸோ அது மாதிரி சக்தி ஆற்றல் கூட சாஸ்திராரத்துலேருந்து ஆக்ஞா சக்கரத்துக்கு வருது. இந்த ஆக்ஞா சக்கரம் அது பேர் ஆணை கொடுக்கறது. யாருக்கு ஆணை கொடுக்கறது? கீழே இருக்கிற எல்லா சக்கரங்களும் கொடுக்கறது. பார்த்தீங்களா? ஸோ ஆக்ஞா சக்கரம் பாசிட்டிவ். இந்த விசுத்த சக்கரம் கழுத்தில் இருக்க சொன்ன இல்லையா, தொண்டை, அது நெகட்டிவ். அப்போ அங்கே இங்கே வருது. நம்ம இந்த ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு சுரப்பி, சோழ உடலில் கிளாண்டுன்னு சொல்லுவோம் நம்ம, அது இருக்குது. இந்த சக்கரத்தில் இந்த சந்திப்பில் சக்தி சரியாக வந்தது, எல்லா நாடிகளிலும் சக்தி சுத்தமாக ஓடிடுச்சு அப்படின்னாக்கா எந்த ரோகம் கிடையாது, எந்த வியாதியும் கிடையாது. அந்த அடைப்புகள் தான் நம்ம வியாதின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? எந்தெந்த இடத்துல அந்த சந்திப்புகளில் அடைப்புகள் இருக்கோ அந்த இடத்துல அந்த 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 அதுக்கு தகுந்த அந்த கிளாண்டு சுரப்பி வேலை பண்ணாது. நம்ம உடம்புல இருக்கிற நிறைய சுரப்பிகளில் ஒவ்வொரு சக்கரத்துலேயும் ஒரு சுரப்பி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதிகமான பெரிய கிளாண்ட் என்ன தெரியுமா? நம்மளுடைய தைராய்டு. தெரியும் உங்களுக்கு, அது கழுத்தில் இருக்குது. அதனால தான் நம்ம பேச முடியுது. ஸோ ஆக்ஞா சக்கரம் பாசிட்டிவ், தைராய்டு நெகட்டிவ். அப்போ தான் சக்தி வரும். அதே மாதிரி தைராய்டு பாசிட்டிவ், அனாகத்தம் நம்ம மார்பு சாணம் அது நெகட்டிவ். அப்போ சக்தி அனாகத்துக்கு வருது. அனாகத்தம் பாசிட்டிவ், மணிப்புறக்கம் தொப்பல் வயிறு நெகட்டிவ். இப்போ சக்தி வரும். அதே மாதிரி மணிப்புறக்கம் பாசிட்டிவ், அது கீழே இருக்கிற சுவாதிஷ்டானம் நெகட்டிவ், சக்தி வரும். சுவாதிஷ்டானம் பாசிட்டிவ், மூலாதாரம் நெகட்டிவ், சக்தி அங்கே வரும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் சக்தி ஓட்டம் மேலேருந்து கீழே. எப்போ? பிரத்யாகாரம் அந்த சமையல நிலைமையில வரும். ஸோ இந்த சக்தி ஓட்டம் வரும்போது நம்மளுக்கு பெயின்ஸ் வரும், அதில் தாங்கிக்கணும். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த ஆக்ஞா சக்கரத்திலேருந்து வரும்போது என்ன ஆகுனாக்கா கண்கள், கண்களுக்கிறது அதுதான் நெற்றிக்கண், அது திறக்கப்படும். அதில் நிறைய காட்சிகள் தெரிய ஆரம்பிக்கும். முதல்ல காட்சிகள் நம்மளுக்கு எப்படி தெரியணும்னாக்கா கலர்ஸ், வர்ணங்கள். நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். விப்ஜிஆர், வானவில் கரங்கள், வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு, இந்த கலர்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். என்ன நடக்கிறது? நம்ம தியானம் பண்ண 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 அந்த விசேஷத்தை என்ன தான் பண்ணுறது? நம்ம எல்லாருமே ஒரு அணுக்களுடைய சமுதாயம். எல்லா அணுக்களோட தான் பண்ணியிருக்கோம். எல்லா ஆட்டம்ஸோட தான் பண்ணியிருக்கோம். ஆட்டம்ஸு, மாலிகூல்ஸ், அதோடு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சக்தி என்ன பண்ணுறது? சக்தி நம்ம உடம்புல இருக்கிற கோடானு கோடி அணுக்களை அது ஆக்டிவேட் பண்ணுறது. ஒவ்வொரு அணு சக்தி எடுத்துக்கிறது. ஒவ்வொன்று தனித்தனியாக பேசுங்க. நம்ம நினைக்க மாதிரி நம்ம பேச மட்டும் பேசி நினைக்காதுங்க. நம்ம எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணம் ஒவ்வொரு அணுக்களும் போய் சேரும். ஒவ்வொரு அணுக்கும் அங்கே ஆன போகிறோம். அதனால தான் ஆக்ஞா சக்கரம் தான் எல்லாம் நடக்கும். அதாவது பேர் ஆக்ஞா சக்கரம். ஸோ அங்கேருந்து உடம்புல இருக்கிற அத்தனை அணுக்களுக்கும் ஆனை போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அணுவும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த சக்தி வர வர விசக்தி வர வர மற்ற தியானத்தில் ரொம்ப அற்புதம் நடக்குங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி மூச்சு மேல் காலத்து உட்காந்துருக்கோம் உண்மை கிடையாது நினைக்காதுங்க. ரொம்ப 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 நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த மாதிரி அற்புதங்கள் நடக்கும். ஆனால் ஒழுங்காக முறைப்படி தியானம் பண்ணணும். எப்படி தியானம் பண்ணணும், எப்படி மூச்சு மேலே கவனம் வைக்கணும், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 3ஆம் கண் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். முதல்ல அப்படியே பூசண மாதிரி இருக்கும். அப்புறம் வர 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 ரொம்ப கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ வர்ணம் எல்லாத்துக்கும் கம்மியான இருக்கிற அலை வேகம், ஆனால் எனர்ஜின்றது, அதாவது ஆற்றல்ன்றது அலைகள் ரூபத்தில் பயணம் செய்யும். எத்தனை அலைகள் வருது, அலைகளோட எண்ணிக்கையை நம்ம அலை வரிசை அலை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அலை வேகம் அப்படின்னு சொல்லுவோம்.
அலை எவ்வளோ தூரம் எத்தனை அலைகள் வருது ஒரு செகண்டுக்கு இல்லை ஒரு நிமிடத்துக்கு, அதுதான் அலைவேகம். அலைகளுடைய உயரம் அதுதான் ஹைட்டு, அதுதான் வோல்டேஜ். நம்ம கற்றுக்கணும் வோல்டேஜ் எவ்வளோ வேகமாக வருது, அதுதான் கரண்ட்டு. இது மூணுமே சேர்த்தா வோல்டேஜ் கரண்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்து பெருக்குனாக்கா அதுதான் பவர், அதுதான் எனர்ஜி, அதுதான் விசக்தி மாஸ்டர். ஸோ கண்ணில் முதல்ல ரெட்டு ரொம்ப தாழ்ந்த அலைவேகத்தில் இருக்குது. எப்போ நம்முடைய ஒவ்வொரு அணுவும் அந்த அலைவேகத்தை எட்டுறதோ எல்லா அணுக்களும் ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொன்னேன் நான் இந்த விசக்தினால. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அந்தந்த அலைவேகத்துக்கு போகும்போது அந்தந்த வர்ணம் தெரிய ஆரம்பிக்கும். முதல்ல வர்ணங்கள் தெரியும் பார்த்தீங்களா. உடலுக்கு வர விஷசக்தினால உடம்பு ஃபுல்லாக பலுவாயிடும். பாருங்க, பலுவாச்சுன்னா என்ன அர்த்தம்? விஷசக்தி நம்ம எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு அணுக்குறையும் விஷசக்தி குமியறது. அந்த அனுபவம் வரும். அதனால பெயின் வரும்போது கண் தரக்கூடாது. இரண்டாவது கட்டமாக நம்மளுக்கு மூன்றாம் கண்ணு திறக்கப்படும். நிறைய கலர்ஸ் வர்ணங்கள் தெரியும். அப்புறம் வர்ணங்கள் தெரிய இன்னும் நம்ம அதிகமாக பண்ண என்ன ஆகும்? நம்மளுடைய அலைவேகம் அதிகமாகிட்டே இருக்கும். விஷசக்தி ஒவ்வொரு அணுக்குள்ள இருக்க அலைவேகத்தை அதிகப்படுத்தினாக்கா அடுத்த கட்டமாக மூன்றாம் கண் வழியா நம்ம பார்ப்போம். என்ன பார்ப்போம்? இயற்கை திருஷ்யங்கள், நிறைய மலைகள், காடு, கடல், இயற்கையில் இருக்கிற நிறைய துஷ்யங்கள் இதில் தெரிய ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா. ஆனால் இங்கே தான் உட்காந்துருப்போம். அதாவது சூக்ஷ்ம உடலோட நம்ம இந்த அனுபவத்தை பெறுவோம். சூக்ஷ்ம கண்ணுக்கு தெரியாத கண்ணு, அதாவது வர்ணங்களோட இது ரெட்டு வர்ணத்தோட இது கொஞ்சம் அதிகமான அலைவேகத்தில் இருக்கும். அப்போ தான் காட்சிகள் தெரிய ஆரம்பிக்கும். நிறைய புஷ்பங்கள், அதாவது பூக்கள், ஜலபாதங்கள், அதாவது வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அருவிகள், குற்றாலம் அருவிகளை தெரிய ஆரம்பிக்கும். இதில் இயற்கை திருஷ்யங்கள். இந்த இயற்கை திருஷ்யங்கள் நம்மளுக்கு நிறைய தெரிய ஆரம்பிக்கும். எனக்கு நம்ம தியானம் பண்ண நம்மளை ஒவ்வொரு அணுக்குலையும் ஆற்றல் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ நம்மளோட அலைவேகம் அதிகமாகும். அலைவேகம் நான் எங்கேயோ எகிரிப்பட நினச்சிக்காதுங்க. சூழல் அப்படி தான் இருக்கும். ஆனால் சூக்ஷ்மனுடைய அலைவேகம் அதிகமாகும். அப்போ சூக்ஷ்மங்களோட இந்த அனுபவத்தை நம்ம பெற ஆரம்பிப்போம் பார்த்தீங்களா. இது ரெண்டாவது கட்டம். கண் தான் பார்க்கும் எல்லாத்தையுமே தெரிய. இன்னும் தியானம் பண்ண நம்மளுக்கு அப்போ நம்மளுக்கு இந்த விலங்குகள் தெரிய ஆரம்பிக்கும். குருமார்கள் தெரிவாங்க. கிருஷ்ணர், புத்தர், ஜீசஸ் கிறிஸ்ட், சாய்பாபா, பாருங்க இது மாதிரி அல்லாஹ், இவங்கெல்லாம் நம்மளுக்கு முருகன், சிவபெருமான், வெங்கடேஷ் பெருமாள், விநாயகர், வசிஷ்டர், ஆதிசங்கரர், ராமகிருஷ்ண பரமஹம்சா, இவங்களும் தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அந்தந்த அலை வேகத்தை நம்ம எட்டும் போது மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு மனிதனும் ஒரு 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 காந்தம், ஒரு மேக்னெட்லேருந்து என்ன வரும்? கதிர்கள் வரும். நார்த்து போல்லேருந்து, நம்ம நார்த் போல்னு உச்சந்தலை, சவுத் போல் பாதங்கள் இல்லையா, அங்கேருந்து கதிர்கள் நார்த் போல் சவுத் போலுக்கு வரும். ஒவ்வொருத்தரும் ஒரு நடமாடும் காந்தங்கள். சூக்ஷ்மமாக இருக்கிற சூக்ஷ்ம உடலில் கூட அந்த காந்த சக்தி இருக்கு. விஸ்வசக்தி தானே, அது கூட காந்த சக்தி தானே, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தானே இல்லையா. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், மின்சார காந்த அலைகள். அதனால தான் நம்ம பேட்டரி சார்ஜ் ஆகுது. ஆழ்ந்த தூக்க நிலைமையில தியானம் பண்ணும்போது விழிப்புணர்வு சார்ஜ் ஆகுது. ஒவ்வொரு அணுக்கும் சார்ஜ் அதிகமாகும். ஸோ சார்ஜ் அதிகமாகிறதா நம்மளுக்கு இந்த மாதிரி திருஷ்யங்கள் தெரியாத வர்ணங்கள், அப்புறம் வர்ணங்கள் ஆனப்பிறகு இயற்கை திருஷ்யங்கள், இயற்கை திருஷ்யம் ஆன பிறகு நிறைய குருமார்கள், விலங்குகள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். முதல்ல தியானம் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக சில விலங்குகள் தெரியும். எனக்கு அதெல்லாம் கம்மியான அலை வேகத்தில் இருக்கு. அதனால் அது தெரிய ஆரம்பிக்கும். எப்படி ரெண்டு கலர் தெரியுமோ, ஸ்லோ ஆரஞ்சு,
அப்புறம் க்ரீனு, அப்புறம் ப்ளூ, இது மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். அதாவது நம்ம எந்த அலைவேகத்தில் இருப்போமோ, நம்ம எவ்வளோ எவ்வளோ பயிற்சி பண்ணுறோமோ, எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலைவேகம் அதிகமாகும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு இந்த அனுபவங்கள் வர ஆரம்பிச்சிடும். புலி, சிங்கம், பறவைகள், இந்த மாதிரி நிறைய வரும். நிறைய நம்மளுக்கு காட்சி தரும். இதெல்லாம் தரும்போது நம்ம அது எல்லாத்தையும் நம்ம உட்காந்து என்ஜாய் பண்ணணும். பார்த்தீங்களா? ஐயோ எங்கே போயிட்டோமோ, அங்கே போயிட்டோமோ, எங்கே போயிட்டோமோன்ட்டு நம்ம பயந்துடக்கூடாது. நம்ம அலைவேகம் அதிகமாக அதிகமாக துஷ்யங்கள் மாறும். இந்த இயற்கை திருஷ்யங்கள் கொஞ்சம் கம்மி அலைவேகத்தில் இருக்கும். எப்படி ரெட் ஃப்ரீக்வன்சி, ரெட்டு வர்ணத்துடைய அலைவேகம் கம்மியாக இருக்கும். அது முதல்ல தெரியல. அதே மாதிரி இந்த விலங்குகள் இதெல்லாம் சிறிய அலைவேகத்தில் இருக்கிற திருஷ்யங்கள் முதல்ல அதை பார்ப்போம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக அதிகமாக மற்ற குருமார்கள் அவங்க தெரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு அலைவேகத்தில் இருப்பாங்க. எல்லாம் அலைகள் தானே, எல்லாம் எனர்ஜி தானே, எல்லா அலைவேகத்தில் இருப்பாங்க. எனர்ஜி எப்படி அலைகள் இருக்கும்போது தான் பயணம் சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளுடைய தியானத்தில் நம்முடைய அலைவேகம் அதிகமாக அதிகமாக ஒவ்வொரு அணுவும் இந்த விசேஷத்தை எடுத்துக்கிட்டு வைப்ரேஷன் கம்பனம் ஆரம்பிக்கும். அந்த கம்பன சக்தி, கம்பனம் எவ்வளோ அதிகமான கம்பனம் இருக்கு, அதிகமான அலைவேகத்தில் இருக்குது. ஸோ எந்தெந்த அலைவேகத்துக்கு நம்ம சமமாகிறோமோ அந்த அலைவேகத்துடைய திருஷ்யங்கள் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சாய்பாபா ரொம்ப சீக்கிரம் தெரிவார். எனக்கு அவர் கம்மியான அலைவேகத்தில் இருக்கிற ஒரு குருமார்கள். பார்த்தீங்களா? ஸோ அவருடைய சூக்ஷ்ம உடல் கம்மியான அலைவேகத்தில் இருக்கு. அதனால உடனே அவர் காட்சி கிடைப்பார். அதுக்கான சீக்கிரம் அதுக்கான கம்மி அலைவேகத்தில் இருக்கிறவங்க இந்த விலங்குகள் எல்லாம், அதுக்கான கம்மி அலைவேகம் திருஷ்யங்கள், இயற்கை திருஷ்யங்கள் நீங்கள் பண்ண 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 இந்த மாதிரி அனுபவம் வரும். பார்த்தீங்களா? ஸோ கிருஷ்ண பகவான், வெங்கடேஷ் பெருமாள், இவங்களை தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் நம்முடைய அலைவேகம் அதிகமாக அதிகமாக அதெல்லாம் தெரிய ஆரம்பிப்பாங்க. இவங்கெல்லாம் முதல்ல நம்மளுக்கு காட்சி அளிப்பாங்க. பார்த்தீங்களா? ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ எங்கள் மிஸ்ஸஸ் முதல்ல தியானத்துக்கு வந்திருக்காங்க. வந்த உடனே அவங்க பயங்கரமான ஆஸ்மா ப்ராப்ளம். அதனால தான் அவங்க தியானத்துக்கே வந்திருக்காங்க. தியானம் பண்ணாக்கா எல்லா ஆரோக்கியம் சரியாக போயிடும் அப்படின்ட்டு. ஸோ தியானத்துக்கு வந்த முதல் நாளில் அவங்களுக்கு வந்து உட்கார், மூச்சு மேலே கவனம் வை, கண்ணை மூடு, வாயை கட்டி கை கட்டி வாயை கட்டி கண்ணை கட்டி மூச்சு மேலே கவனம். ஐயோ எனக்கு ஆஸ்மா ப்ராப்ளம்ப்பா, என்னால் மூச்சு எடுக்க முடியல. பரவாயில்ல, கண்ணை மூடி மூச்சு மேலே கவனம் வை. என்ன அவங்க கண்ணை வேற மூட சொல்கிறாங்க. சரி ஓகே உட்காந்தாங்க. உட்காந்து 5 நிமிஷத்தில் அவங்களுக்கு சாய்பாபா காட்சி அளிச்சார். ஏன்னாக்கா அவங்க சாய்பாபா வணங்குவாங்க. சாய்பாபா காட்சி சாய்பாபா இப்போ பார்த்தோன்னே அவங்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. இன்னும் நம்ம சாய்பாபா வேலைக்கிழமை நம்ம சாய்பாபா பஜனை பண்ணுவோம், பூஜை பண்ணுவோம். அந்த மாதிரி காட்சி அளிக்கிற படத்தில் தான் அவங்க பார்த்தோம். திடீர்னு நம்ம காட்சி அளிக்கிறாரு. ஆச்சரியப்பட்டாங்க. அதுவும் இல்லாமல் அது மட்டும் இல்லை, பேச ஆரம்பிச்சார் அவர். என்ன பார், இப்போ இந்த எந்த வழியில் நீ வந்திருக்கியோ இந்த வழியை நீ விடக்கூடாது. நீ எனக்கு பூஜை பண்ணுறியோ இல்லையோ அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் இப்போ வந்த வழி நீ விடாத அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டார். இது ஆச்சரியப்பட்டாங்க, இல்லையா இது அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் ஆன பிறகு இன்னும் 1 நாள் 2 மினிட்ஸ் ஆன பிறகு திடீர்னு ஒரு வெள்ளை ஆள் பஜமா ஜபா போட்டுட்டு இப்படி கை காட்டு போயிட்டாரு, தாடி வச்சுக்கிட்டு. யாருன்னு தெரியாது, சாய்பாபான்னு தெரியும். பார்த்தாங்க, இல்லையா இது அப்படின்ட்டு. அதுக்குள்ள சமயம் ஆயிடுச்சு. லாஸ்ட் 10 நிமிஷத்துக்கு முன்னே போகிறாங்க. அவங்க உட்காந்தாங்க. சமயம் ஆயிடுச்சு. ஓகே கடை தரேங்க அப்படின்னாங்க. கடை தரேங்க. என்ன அனுபவம் வந்து ஷேர் பண்ணாங்க. சாய்பாபா நான் பார்த்தேன், அவரோட பேசினார். இந்த தியான வழியில் இந்த வழியில் நீ போ அப்படின்னு சொன்னார். தியான வழியில் எதுவும் சொல்லலை, இந்த வழியில் நீ போ அப்படின்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா ஒரு வெள்ளை பைஜாபா ஜிப்பா போட்டு தாடி வச்சுட்டு அப்படி சிரிச்சு போயிட்டார், கை காட்டு போயிட்டார். அவர் யாருன்னு தெரியாது, சாய்பாபா எனக்கு தெரியும். உடனே 10 சாரி போடம் அங்கே இருக்குது, அங்கே பார்த்து இது இவர் தான் தெரியாது. ஆமாம் இவர் தான் நம்ம குருஜி 10 சார். எப்படி அந்த அலைய வேகத்துக்கு எட்டியிருக்காங்க. பார்த்தீங்களா? தியானம் பண்ண அவங்க சொன்னாங்க, அவர் பண்ண. ஸோ இந்த மாதிரி அனுபவம் வருங்க. பார்த்தீங்களா? எது 3ஆம் கண், நெற்றிக்கண் திறக்கப்பட்ட அந்த அனுபவம் வரும். அது மூலயமா நம்ம பயணம் செய்வோம். பேசினார் அவர்.
பார்த்தீங்களா? ஸோ மாஸ்டர், இந்த கண்ணில் தியானத்தில் நம்ம இருக்கும்போது இந்த மாம்ச கண்ணோட நம்ம பார்க்க மாட்டோம். மூன்றாம் கண்ணோடு தான் நம்ம பார்வை தெரியும். உள் பார்வை, திவ்ய திருஷ்டி. கேள்விப்பட்டிருப்பீங்க திவ்ய திருஷ்டின்றது. அந்த மாதிரி நம்மளுக்கு. ஸோ முதல்ல கண் ஆக்டிவேட் ஆகும், அப்புறம் காது. அடுத்தது உள் உள் உறுப்புகள் சொன்னோம் இல்லையா, ஞானேந்திரியங்கள், உள் ஞானேந்திரியங்கள், கண், அப்புறம் காது. காது வழியாக நம்ம நிறைய இசையில கேட்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் காது வழியாக அவங்க பேசுறது, நம்ம பேசுறது, அவங்க திருப்பி நம்மளுக்கு பதில் கொடுக்கறது, இதெல்லாம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். மாஸ்டர்ஸ், இந்த பேசுறது முதல்ல நம்ம பேசுவோம், அவங்க பேசுறது வாயை செய்கிறது தெரியும், நம்மளுக்கு கண்ணில் பார்க்கலாம், மூன்றாம் கண்ணை பார்ப்போம் நம்ம. அவங்க பேசுறது தெரியும், ஆனால் நம்மளுக்கு புரியாது, நம்மளுக்கு கேட்காது. ஏன் புரியாது? என்ன காரணம் அப்படின்னாக்க பாருங்க, திருஷ்யத்துடைய அலைவேகம் எல்லாமே எனர்ஜின்னு சொன்னேன் நான். திருஷ்யத்துடைய அலைவேகம், காட்சியோட அலைவேகம் வேற, பேச்சுடைய அலைவேகம் வேற. பேச்சுவார்த்தை கூட ஒரு எனர்ஜி தானே, அது கூட சக்தி தானே. இப்போ நான் பேசுறேன்னாக்கா என்ன வருது? வெளியில சத்தம் வெளில வருது. எப்படி வெளில வருது? அலைகள் ரூபத்தில் வருது. அதனால தான் நம்ம கேட்க முடியுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். இந்த உதாரணம், ஒரு டிவி எடுங்க. நீங்கள் நம்ம டிவி எடுக்கிறோம் இல்லையா, டிவி எடுத்தாக்க என்ன இருக்குது? டிவியில் நம்மளுக்கு காட்சி வருது, அப்புறம் சவுண்டு வருது. பிக்சர், சவுண்டு ரெண்டுமே வருது இல்லையா? இல்லையா? ஒளி ரெண்டுமே வருது. நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சிலப்போ பிக்சர் வராது, திருஷ்யம் நம்ம பார்க்க முடியாது, ஆனால் சவுண்டு மட்டும் வரும். எப்படி? அதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். சவுண்டு ஒரு அலை வேகத்தில் வர்றது, பிக்சர் அதாவது ஒரு நம்ம காட்சி திருஷ்யங்கள் ஒரு அலை வேகத்தில் அவங்க அங்கேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. அதை நம்ம ரிசீவரில் எடுத்துக்கிட்டு ஆண்டனாவில் எடுத்துக்கிட்டு அந்த ஆண்டனாலேருந்து நம்ம டிவிக்குள்ளே எடுத்து அது ரொம்ப அதிகமான அலை வேகத்தில் இருக்கும். ஏன்னா தூரமாக பயணம் செய்யணும் இல்லையா? ஆனால் அந்த அலை வேகத்தில் நம்மளால் பார்க்க முடியாது, நம்மளால் கேட்க முடியாது. அதெல்லாம் அந்த அலை வேகத்தை கம்மி பண்ணி நம்மளுக்கு தேவை இருக்கிற அலை வேகத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு அதை நம்ம பார்க்க முடியும், கேட்க முடியும். மாஸ்டர்ஸ், நம்முடைய அலைவேகம் 20 சைக்கிள்ஸ் இருந்து 20,000 சைக்கிள்ஸ், அவ்வளோதான். அலைவேகம் எப்படி நம்ம எண்ணுவோம்? நம்ம ஃப்ரீக்வன்சி, ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்ஸ் அப்படின்றது அளக்கிற ஒரு யூனிட். ஓகே, 20 சைக்கிள்ஸ். அது சக்கரம் அலை எப்படி 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 நம்ம என்னவோம்? இப்படி மேலேருந்து இந்த இடத்துல இருந்து இப்படி மேல் நோக்கி பயணம் செஞ்சு திருப்பி எந்த இடத்துக்கு அந்த திருப்பி கீழ் நோக்கி பயணம் செஞ்சு திருப்பி அந்த இடத்துக்கு வரும். அதான ஒரு அலை. ஸோ எங்கே ஆரம்பிச்சிருக்கோ மேல் நோக்கி பயணம் செய்து திருப்பி அந்த இடத்துக்கு திருப்பி கீழ் நோக்கி பயணம் செஞ்சு திருப்பி எங்கே ஆரம்பிச்சிருக்கோ அந்த நிலைமைக்கு வரும். அது ஒரு சைக்கிள், அதுதானே அலை இல்லையா? ஸோ அந்த மாதிரி அலைகள் எத்தனை மின்சார சக்தி எடுத்தீங்கன்னாக்க அது ஒரு நம்மளுக்கு எனர்ஜி தானே. அது எத்தனை அலைகள்? 50 அலைகள் அந்த மாதிரி ஒரு செகண்டுக்கு. அந்த அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு அந்த மின்சார சக்தி நம்மளுக்கு பயணம் செய்து வருது. அதுதான் அதோடைய ஃப்ரீக்வன்சி. அதுதான் அதோடைய 50 சைக்கிள்ஸ், 50 சைக்கிள். இந்த மாதிரி ஒரு 50 அலைகள் ஒரு செகண்டுக்கு வருது. அதுதான் மின்சார சக்தியுடைய அலைவேகம். அதே மாதிரி நம்ம சவுண்டு, நம்ம பிக்சர், இதெல்லாம் நம்ம இந்த அலைவேகம் எந்த அலைவேகத்தில் இருக்கும்? 20 சைக்கிள்ஸ்லேருந்து 20,000 சைக்கிள்ஸ். இதாங்க நம்ம பார்க்க முடியும், கேட்க முடியும். 20 சைக்கிள்ஸ்க்கான கம்மி ஆயிடுச்சோ நம்மளால் உணர முடியாது. 20,000 சைக்கிள்ஸுக்கு மேலே வந்திருக்கு அந்த 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 ஆற்றலுடைய சவுண்டாவது இல்லை லைட்டாவது நம்மளால் உணர முடியாது. இப்போ நம்ம சினிமா பார்க்குறோம் இல்லையா? எப்படி சினிமா பார்க்குறீங்க? சினிமாவில் என்ன ஓடுறது? பின்னாடி ஃபிலிம் தானே ஓடுறது. என்ன அது? ஃபிலிமில் என்ன இருக்குது? ஃபிலிமில் ஒரு 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 நிமிடத்துக்கு இத்தனை ஃப்ரேம்ஸ். நீங்கள் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா தெரியுமா, சின்ன தனித்தனி ஃபோட்டோவாக இருக்கும் இல்லையா? ஒரு நிமிடத்துக்கு இது ஒரு 10 இல்லை 15 அந்த மாதிரி அந்த வேகத்தில் நீங்கள் போனால் நம்ம காட்சியில் பார்க்க முடியும். கை தூக்குறது, கால் தூக்குறது, பேசுறது எல்லாம் கேட்க முடியும். பேசுறது ஒரு அலை வேகத்தில் இருக்கும், திருஷ்யம் ஒரு அலை வேகத்தில் இருக்கும். நம்ம டிவி பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி மூமெண்ட் இருந்தால் தான் நம்ம அந்த திருஷ்யத்தை பார்க்க முடியும், கேட்க முடியும். ஸோ நம்ம தியானத்தில் உட்காந்துருக்கும் போது நம்மளுடைய
சவுண்டு, அதாவது நம்முடைய எந்த எந்த நம்ம சத்தத்தை நம்ம கேட்குறோமோ அந்த சத்தம் கேட்குற அலை வேகத்துக்கு நம்ம எட்டினாக்க நம்ம யாரை பார்க்குறோமோ பார்க்குற திருஷ்யம் ஒரு அலை வேகத்தில் இருக்குது, பேச்சு ஒரு அலை வேகத்தில் இருக்குது, சவுண்டு ஒரு அலை வேகம், பிக்சர் அலை வேகத்தில் இருக்குது. முதல்ல பிக்சர் நமக்கு தெரியும் ஈஸியாக. அப்புறம் நம்ம தியானம் பண்ண 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 நம்ம அலை வேகம் அதிகமாகும். அப்போ எங்கே போய் சேருவோம்? அப்புறம் பேச்சு வார்த்தை, அதாவது சவுண்டு அலை வேகத்துக்கு போய் சேருவோம். அப்போ தான் நம்ம பேசுகிற பேச்சு நம்மளுக்கு கேட்கும். ஏன்னா நம்ம பேச்சு நம்ம அலைவேகம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு அலைவேகத்தில் இருப்பாங்க. அந்த அலைவேகத்தை நம்ம எட்டினாதான் அவங்க சொல்கிற பேச்சு நம்மளுக்கு புரியும். என்ன ஒரு சிம்பிள் உதாரணம் என்னன்னாக்கா, நம்ம டியூன் பண்ணுறோம் பார்த்தீங்களா? என்ன டியூனிங்லாம் இருக்கிறது? நம்ம டியூன் எடுத்துக்கிறோம் இல்லையா? சினிமா டிவியில் டியூன் எடுத்துக்கிறோம் இல்லையா? நூற்றுக்கணக்கான சேனல் இருக்குது. என்ன நீங்கள் பண்ணுறீங்க? ஜெமினி டிவி, இல்லை சூர்யா டிவி, விஜய் டிவி, என்ன பண்ணுறீங்க டியூனரில்? அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகுது? அந்த எந்த அலை வேகத்தில் ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு அலை வேகத்தில் நம்மளுக்கு பிரசாரம் செய்யுது இல்லையா? ஸோ நம்ம டியூன் ஆன் பண்ண உடனே அந்த அலை வேகத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிவியில் இருக்கிற அந்த அந்த பாக்ஸு, அந்த அந்த சர்க்கியூட்டு அந்த அலை வேகத்துக்கு டியூன் ஆகிடுறது. டியூன் ஆனோடனே அந்த அலை வேகத்தில் பிரசாரமாகிற அந்த நிகழ்ச்சிகள், சவுண்டு, பிக்சர் உடனே டிவி ரிசீவர் எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்க முடியுது. பார்த்தீங்களா? நம்ம இப்போ சூர்யா டிவி பார்க்குறோம். சூர்யா டிவி பார்க்கும்போது மற்ற டிவியுடைய சேனல்ஸ்லாம் என்னாச்சுங்க? அது இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்லு. இப்போ விஜய் டிவி இருக்குது, எவ்வளோ டிவி சேனல்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம எந்த சேனல் நம்ம டியூன் பண்ணியிருக்கோமோ அது மாதிரி தான் நம்மளுக்கு வருது. மற்ற சேனல்ஸில் இருந்தால் கூட வரல. ஏன் வரல? அது அந்த அலைவேகத்துக்கு நம்ம எட்டலை. பார்த்தீங்களா? அதே மாதிரி தியானம் பண்ண 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 நம்ம எந்த அலை வேகத்துக்கு எட்டுறோமோ அந்த அலை வேகத்தில் இருக்கிறவங்க நம்மளுக்கு தெரிவாங்க. இன்னும் அலை வேகத்துக்கு போனாக்க அவங்க பேசுகிறத நம்ம கேட்கலாங்க. நிறைய காட்சிகள் நம்மளுக்கு தெரியும். நம்ம பேசுகிறது நம்மளுக்கு புரியும். ஆனால் அவங்க பேசுகிறது புரியாது. அவங்க உதட அசுவாங்க, அசைவை பார்க்கலாம், நம்ம இயக்கத்தை பார்க்கலாம். அவங்க பேசுறது நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் காது கெட்டாது. ஏன்? அந்த அலைவேகத்தை நம்ம எட்டலை. எப்போ நம்ம தியானம் பண்ணுறோமோ அந்த அலைவேகத்துக்கு நம்ம எட்டின உடனே அவங்க பேசுகிற பேச்சு நம்மளுக்கு தெரியும், நம்ம கேட்க முடியும். மாஸ்டர்ஸ், இதெல்லாம் தியானத்தில் நடக்கிறது. பார்த்தீங்களா? ஸோ அதுதான் நம்ம உள்குரல், இன்னர் வாய்ஸ்ன்றது. உள் இருக்கிற காதோட நம்ம கேட்குறோம். பார்த்தீங்களா? அந்த சமாச்சாரம் யாருக்கு போகிறதுங்க? வெளிப்புறமாக நம்ம வெளிப்புறமோட இருக்கும்போது இந்த ஞானேந்திரம் மூலமாக வர சமாச்சாரம் யாருக்கு போய் சேருது? ஞானமான சமாச்சாரம் யாருக்கு போய் சேருது? நம்ம மனதுக்கு போய் சேருது. ஆனால் எப்போ நம்ம தியான நிலைமைக்கு போயிட்டோமோ அப்போ உள் இருக்கிற உறுப்புகளோட உள்கண், அதான் நெற்றிக்கண், உள்காது, அதான் இன்னர் வாய்ஸ், அதுலேருந்து நம்மளுக்கு இந்த சமாச்சாரம் கிடைக்கும். அது யாருக்கு போய் சேருது? மனதுக்கு போய் சேருதுன்னு நம்ம சொல்லுவோம். கிடையாதுங்க. எனக்கு மனதை அமைதிப்படுத்தியாச்சே. அப்போ யாருக்கு போய் சேரும்? டைரக்டாக புத்திக்கு போய் சேருங்க. புத்திக்கு போய் சேர சமாச்சாரம் என்ன? அதுதான் ஞானம். பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ்? இந்த மாதிரி நம்ம தியானத்தை எடுத்து போங்க. தியானத்தில், அதனால தியானத்தினால்தான் ஞானம். டைரக்ட் நேர்முக ஞானம் பாருங்க எப்படி வருதுன்னு. ஸோ தூரதிருஷ்டி, மூன்றாம் கண் வழியா, இன்னர் வாய்ஸ், உள்குரல், காதுல கேட்போம். என்ன அவங்க பேசுனா என்ன நம்மளுக்கு வரும்? அவங்க பேசுனா நம்மளுக்கு ஞானம் வரும். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஞானத்தில் உட்காந்துருக்கோம், உடனே ஒரு புலி வந்தது. புலி வந்தவுடனே என்னையா புலி வந்திருக்கு அப்படின்னு. அதனால மாஸ்டர்ஸ் நம்ம என்ன பண்ணோன்னாக்கா, இந்த தியானத்தில் வர துஷ்யங்களில் பயப்படக்கூடாதுங்க. என்ன ஆக போகிறது? புலியாக வந்திருக்கு டைரக்டா இல்லையே, ஒன்றும் ஆலையே. ஸோ எதுவும் பயப்படக்கூடாது. என்ன பண்ணும்? தியானத்தில் உட்காரும்போது என்ன துஷ்யங்கள் கிடைக்கிறதோ அதில் எனக்கு சமாச்சாரம் ஞானம் கொடுக்குறதுல வருது.
சமாச்சாரம் வரணும் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை வச்சு நம்ம உட்கார்ந்தானாக்கா அது எதுவும் பண்ணாது. புலி வந்து நம்ம பயந்துட்டு கண் தரக்கூடாது. புலி வந்திருக்கு, புலி பேச ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா? நம்ம கேட்போம். எனக்கு நம்முடைய அலைவேகம் தியானம் பண்ண வருது. என்ன பேசுறது? நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க, மனிதனா நீங்களும் நினைக்கிறீங்க. என்ன நினைக்கிறீங்க? நாங்கள்லாம் கிரூர மிருகங்கள், நாங்கள் மாம்சம் சாப்பிட்றோம், எல்லாம் ஹிம்சை பண்ணுறோம், எல்லா விலங்குகளையும் வச்சு ஹிம்சை பண்ணி நாங்கள் சாப்பிட்றோன்னு நினைக்கிறீங்க. நாங்கள்லாம் ஹிம்சை பண்ணுறவங்க கிடையாது. உண்மையை ஹிம்சை பண்ணுறவங்க யார் தெரியுமா? நீங்கள் மனிதர்கள், நீங்கள் தான். அப்படியே புலி பேசுறதுங்க. ஆச்சரியமாயிடுச்சு. கிடையாது இந்த மாதிரி சொல்கிறது எப்படி? நாங்கள் எப்படி ஹிம்சை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம். ஜாத்தில் கேட்டோம். நம்ம பேசுறது நம்மளுக்கு புரியும் இல்லையா? எப்படி நான் எங்கே எப்படி நீங்கள் குரூரம் அப்படி சொல்கிறீங்க? நீ குரூரம் கிடையாது எப்படி சொல்கிற? நீ தானே எல்லாரும் சாவடிக்கிற அப்படின்னு சொன்னாங்க. புலி விளக்கம் சொல்கிறதுங்க. பாருங்க எப்படி பேச்சுவார்த்தை நடக்கும்னு சொல்கிறது. புலி விளக்கம் சொல்கிறது, நாங்கள் எந்த ஜீவனையும் நாங்கள் சாவடிக்கிறது கிடையாது. எனக்கு பசிச்சாக்க நான் வேட்டையாடி அந்த பசி தீரத்துக்காக தான் ஒரு ஜீவனை நான் சாப்பிட்றேன். ஏன்னா அது எனக்கு இயற்கையில் எனக்கு ஆகாரமாக வந்திருக்கு. எனக்கு அத்தாடு வேற எதுவும் கிடையாது. நான் புல்லு சாப்பிட முடியாது. என்னுடைய ஆகாரமே படைக்கப்பட்டிருக்கு இயற்கையில் மாம்சம்தான். அதை நான் எப்படி சாப்பிட்றது? பசிக்கும் போது மட்டும் தான் நான் சாப்பிடுவேன் வேட்டையாடி. பசி தீர்ந்துடுச்சு, நான் பக்கத்தில் உட்காந்துருங்க, ஆடு மாடு எல்லாம் பக்கத்தில் போகிறோம்னா எதுவும் நான் கண்டுக்க மாட்டேன். நம்ம நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல் நீங்கள் பார்க்கலாம். அந்த காட்டில் எல்லாம் புலியெல்லாம் உட்காந்துருக்கோம், நடுவில் சுற்றி மானில் போயிட்டே இருக்கோம், ஒன்றும் பண்ணலையே. பார்த்தீங்களா? ஸோ பசிங்கும் போது மட்டும்தான் நான் இந்த பசி அடைக்கிறதுக்கு நான் சாப்பிட்றேன் சாவடிச்சு. பசி தீர்ந்த பிறகு நான் எல்லாம் எனக்கு நண்பர்கள் தான். ஆனால் மனுஷனால நீங்கள் மாம்சம்ன்றது உங்கள் உணவே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களை அதிகாரத்தை காட்டுறதுக்கு பணம் இருக்குன்ட்டு பணம் செலவு பண்ணி மாம்சத்தை வாங்கி நீங்கள் சாப்பிட்றீங்க. அது உங்கள் உணவே கிடையாது. அவசரம் இருக்கோ இல்லையா, ஓசியா வருதுன்னா சாப்பிட்ருவீங்க. அதிகாரத்தை காட்டுறதுக்கு சாவடி சாப்பிட்றீங்க. இப்போ சொல்லுங்க, யார் குரூரங்க? நானா நீங்களா? புலி கேட்குறதுங்க. ஸோ நாங்களாம் குரூர மிருகங்கள் கிடையாது. மனிதனான நீங்கள் தான் குரூரங்கள். புலி சொல்றது பாருங்க. பார்த்தீங்களா? அந்த காட்சி, அந்த பேச்சு, அந்த தியானம் நம்மளுக்கு வருது. மாஸ்டர்ஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு தியானம் வருங்க. நம்ம தியானம் பண்ணாக்க பிரத்யாகாரம் நம்ம ஞானேந்திரியங்களுக்கு, உள் ஞானேந்திரியங்களுக்கு வர்ற ஆகாரம். அதே மாதிரி மூக்கு என்ன வேலைங்க? நார்மலாக மூச்சு எடுக்கும். மூக்கு மீன் வேலைங்க. அது ஞானேந்திரமாக வேலை பண்ணும்போது அது வாசனையை கண்டுபிடிக்கும் இல்லையா? யாரில் உட்காந்துருப்போம், அமைதியான இடத்துல, எந்த விதமான ஸ்மெல்லும் கிடையாது, எதுவும் கிடையாது. திடீர்னு மல்லிகைப்பூ வாசனை வரும் தியானத்தில். எப்படி? எங்கேருந்து வந்தது? பார்த்தீங்களா? உள்மூக்கு வழியாக நம்மளுக்கு அந்த வாசனை வருது. துவக்கமாக ஒரு சென்ட் வாசனை வரும். நார்மலாக ரூல் எதுவுமே இருக்காது. தியானம் பண்ணுற இடத்துல மூக்கு வழியா நம்மளுக்கு அந்த தியானம். நம்ம ஹாஸ்டலில் ட்ராவல் பண்ணுறோம், அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சூக்ஷ்ம வழிய அந்த தியானம் வருது மூக்கு வழியா. அதே மாதிரி வாய் நார்மலாக இருக்கும்போது சாப்பிட்றோம் உணவு, கனம் திரவம் சாப்பிட்றோம் இல்லையா? தியானத்தில் என்ன சாப்பிட்றீங்க? ஒன்றுமே சாப்பிடல. ஆனால் வாயில் அற்புதமான ருசிகள்லாம் வர ஆரம்பிக்கும். மாம்பழம் சாப்பிட்ற மாதிரி, இல்லாட்டி ஜிலேபி சாப்பிட்ற மாதிரி, இல்லை முருங்கைப்பூ சாப்பிட்ற மாதிரி ஏதோ ருசி தியானத்தில். கண்ணை மூடி உட்காந்துருக்கு பண்ணுறோம். ஆனால் வாயில் ருசி வரும். உள்வாய் ஞானேந்திரியம். பார்த்தீங்களா? அந்த ருசி டேரக்டாக புத்திக்கு தான் போய் சேரும். இந்த மாதிரி உள் உறுப்புகள்லேருந்து வர்ற அந்த ஞானம் டைரக்டாக புத்தி போய் சேரும். ஏன்னா தியானத்துக்கு யார் அறிவுரை, தியானத்துக்கு யார் இம்பார்ட்டண்ட்டு? புத்தி தானே.
உனக்கு புத்தியே கிடையாதான்னு சொல்லுவேன் இல்லையா? ஏன்னா அந்த அவங்க பண்ணுற செயலை பார்த்து நம்ம சொல்லுவோம், திட்டுவோம் இல்லையா? அது அர்த்தம் என்ன? புத்தி ஒழுங்காக இருந்தனாக்கா அவருடைய செயல் ஒழுங்காக இருக்கும். அதாவது அந்த அறிவை யூஸ் பண்ணாக்க நம்ம செயல் ஒழுங்காக இருக்கும். அதனால புத்திக்கு வர்ற அத்தனை சமாச்சாரம் தியானத்தை தான் கொடுக்கும். தியானத்தில் நம்ம புத்திக்கு தான் சமாச்சாரம் போகிறது. பார்த்தீங்களா? மனது சாந்தமாக இருக்குல்ல, அதுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. மனதுக்கு சமாச்சாரம் போச்சுனாக்க அது எடுத்துக்காது. ஏன்னா மனதை அமைதிப்படுத்தியாச்சு. புத்திக்கு தான் போகும் டைரக்ட். என்ன சமாச்சாரம் வருதோ அது எடுத்துக்கும், அவ்வளோதான். எடுத்துக்கிட்டு அப்படியே அதை அதை அது வந்து முடிவு எடுக்கணும் அவசியம் கிடையாது. புத்தி புத்தி வேற என்ன? எந்த சமாச்சாரம் மனதில் போகிறதோ அது முடிவு எடுக்கணும். முடிவு எடுத்து யாருக்கும் சொல்லணும்? யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மனது அமைதியாக இருக்க, உடலை கட்டுப்படாச்சு, மனம் சொல்கிற பேச்சு கேட்குற உடலை கட்டுப்படாச்சு. அப்போ புத்தி என்ன பண்ணும்? புத்தி அந்த சமாச்சாரத்தை பதிவு பண்ணி அதான் தியானமாக மாறுங்க. அது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மளுக்கு பயனாகும். அதனால தான் மாஸ்டர். அதே மாதிரி தோல் என்ன? ஸ்பர்சன். ஸோ உட்காந்துருப்போம், ஜில்லுன்னு காற்று வரும், இல்லை சூடாக இருக்கும். இதெல்லாம் எங்கேருந்து வருது? இப்போ கடந்த செக்ஷனில் ஒருத்தர் சொன்னார், சார் உடம்புலாம் ரொம்ப சூடாகிற மாதிரி ஒரு அனுபவம் வருது. எங்கே அடுக்கிட்டே உட்காந்துருக்கோம், இல்லை வெளியே வெப்பத்தில் உட்காந்துருக்கோம், இல்லையே ரூமில் உட்காந்த கூட சூடு. எப்படி? உள் சர்மம், தோல், அங்கேருந்து வந்த உணர்வு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி அந்த மாதிரி அனுபவம் வந்திருக்கு தோல் வழியா. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய காட்சிகள், பிக்சர், சவுண்டு எல்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய அனுபவங்கள் தரும். ஸோ பிரத்யாகாரம்ன்றது நம்மளுக்கு அனுபவத்தை பெற நிலைமை. எப்போ இந்த மாதிரி அனுபவங்கள் வருமோ, திருஷ்யங்கள், காட்சிகள், வர்ணங்கள், குருமார்கள், கடவுள்மார்கள், விலங்குகள் எந்தெந்த வருமோ அவங்க பேசுறது, அவங்கள பார்க்கறது எல்லாமே நம்மளுக்கு தியானம் கொடுக்கறது. மாஸ்டர்ஸ், தியானத்தில் வர்ற எந்த அனுபவமாவது நம்மளுக்கு தியானம் கொடுக்க தான் வரும். அதனால்தான் தியானத்தில் உட்கார்ந்துருக்கும் போது நம்ம ஒரு சங்கல்பம் வச்சு உட்காரணும். எந்த விதமான காட்சிகள் தெரிஞ்சாலும் அதுலேருந்து எனக்கு ஒரு தியானம் வரணும் அன்ட்டு நம்ம உட்கார்ந்தோம், ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஒன்றுமே இல்லை, சும்மா அப்படி உட்காந்துருந்தாக்க திருஷ்யங்கள் வரும், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம ஏதாவது குருமார்கள் நம்பர் வந்தால் அவங்களை கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டிங்கனாக்கா அவங்க அதே வேகத்தை நம்ம எட்டோம்னாக்கா அவங்க பேசுகிற பதில் நம்மளுக்கு தெரியும். நிறைய தியானம் கற்றுக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, புலி பேசுறது பாருங்க. நாங்கள் குரூரம் கிடையாதுயா, மனிதங்களை நீங்கள் தான் குரூரம் முழுங்கள். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு? நம்ம அங்கேயும் நல்லா கற்றுக்கணும். ஒரு தியானம். மனிதன் தான் எல்லா விலங்குகளோட, மனிதன் கூட விலங்கு தானே, இந்த சுற்றில ஒரு நடமாடும் ஜீவன் தானே மனிதன் கூட. அவங்க கூட 2 கால் விலங்கு, அவ்வளோதான். மனிதன் தான் குரூரமானவன். அந்த தியானம் கிடைச்சிருக்கு பாருங்க. அவசரம் இல்லான்னு இருந்தாலும் இல்லை காட்டியும் அதிகாரத்தை காட்டுறதுக்கு, பணம் திமுறை காட்டுறதுக்கு, தான் பெரியவன் காட்டுறதுக்கு, அவசரம் இருந்தாலும் எல்லா காட்டியும் சாவடிச்சு ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. எவ்வளோ ஜீவனை சாவடிச்சு நம்ம பரிமாறுறோம் சாப்பாடை. அது என்னங்க பாவம் பண்ணியிருக்கு? எங்க பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் என்ன கூறுறீங்க? புலி சமாச்சாரம் கொடுத்துருக்கு பாருங்க, எவ்வளோ தியானம் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய தியானங்கள் நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஞானம் பெற நிலைமை பிரத்யாகாரம். பார்த்தீங்களா? 3வது கட்டத்துக்கு நம்ம மார்க்கத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அறிக்கை பலகை, சைன் போர்டு வந்துடுச்சு. ஓகே, இந்த மாதிரி அனுபவம் வந்தாக்க பிரத்யாகார நிலைமை. கண் தரக்கூடாது. வரிகள் வந்தால் அது தாங்கிக்கணும். கண் தரக்கூடாது. கண் திறந்தால் என்ன ஆகும்? உடனே கட்டாயிடும் விசக்தி. ஆனால் மாஸ்டர்ஸ், நம்ம இந்த அனுபவங்கள் வருது இல்லையா, இந்த திருஷ்யங்கள்லாம் வருது இல்லையா, இந்த திருஷ்யங்கள்லாம் நம்மளுக்கு ஒரு 10 செகண்டுக்கான கம்மி, 6லேருந்து 10 செகண்டுக்கான கம்மி தான். அந்த அவ்வளோ சமயம் தான் நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி தெரியாது. ஏன்னா நம்மளுடைய சாதனம் அவ்வளோதான் இருக்குது, நம்மளுடைய அலைவேகம் அவ்வளோதான் இருக்குது.
நம்ம சாதனை பண்ணுறோம் இல்லையா, பண்ண 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 நம்ம அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் நம்மளுக்கு 6 செகண்ட்லேருந்து 10 செகண்டுக்குள்ளே தான் இந்த துருஷ்யங்கள் தெரியுது, அவங்க பேசுறது எல்லாமே தெரியும், அது மேலே தெரியாது, தப்ப நின்றுடும். பிரச்சார நிலைமை அதுதான். ஆனால் நீங்கள் தியானம் பண்ண 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 நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்முடைய ஒவ்வொரு அணுவும் அலை வேகம் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு அணுக்கும் எனர்ஜி, ஆற்றல் அதிகமாக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு அணுவுக்கும் ஆற்றல் அதிகமாக அதிகமாக இன்னும் நம்ம அலை வேகத்தில் ரொம்ப ஸ்திரமாக நிற்க முடியும். அப்பதான் அடுத்த கட்டம், 4வது மார்க்கம் தாரணா. தாரணா என்னன்னா தரிச்சு வைக்கிறது, நிலமான இருக்கிற நிலைமையில இருக்கிறது. முதல்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு 5 செகண்ட்லேருந்து 6 செகண்ட்லேருந்து 10 செகண்டுக்குள்ள தான் அந்த காட்சிகள் தெரியும், இப்போ கேட்கறது தெரியும் சொன்னோம். அது பிரச்சார நிலைமை. எப்போ நம்ம அலைவேகம் அதிகமாக இருந்தோம் தியானம் பண்ண 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 அதுக்கான நம்மளுக்கு 144 செகண்ட், அதாவது 6 செகண்ட் 7 செகண்ட்லேருந்து 12 பங்கு, 144 செகண்ட் வரலையும் அந்த திருஷ்யங்கள் இன்னும் அதிகமாக நம்ம பண்ணுற சாதனை பொறுத்து, நம்ம அலை வேகத்தை பொறுத்து இன்னும் அதிகமான சமயம் அந்த திருஷ்யங்கள் நம்ம கண் முன்னாடி இருக்கும். நம்ம சொல்கிற வழியும் அந்த திருஷ்யம் போகாது, நம்ம விரும்பினாதான் போதும்பா அன்ட்டு நம்ம புத்தியை வேறு பக்கம் திரும்பினாதான் அந்த திருஷ்யம் மறையும், இல்லாட்டி மறையாது. பிரத்யேகாரத்தில் கிருஷ்ணன் தெரிவார். கிருஷ்ணன் எப்படி தெரிவார், எவ்வளோ அழகாக இருப்பாருங்க கிருஷ்ணர், பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருப்பார் கிருஷ்ணர், சிறிய கிருஷ்ணர், பாலகிருஷ்ணர் தெரிவார். அவர் அப்படியே கையில் வெண்ணெய் பிடிச்சிக்கிட்டு தெரிவார். ஆனால் அந்த திருஷ்யம் வந்து நம்மளுக்கு ஒரு 6லேருந்து 10 செகண்டுக்குள்ளே தான் தெரியும், அது மாதிரி தெரியாது, அப்புறம் மறைஞ்சிருவார். அப்போ நம்ம கிருஷ்ணர் எப்படி தெரிஞ்சிக்க முடியும், முழுசாக தெரிஞ்சிக்க முடியாது இல்லையா, ஏன்னா முழுசாக நம்மளுக்கு கவனிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது நம்ம நிலைமை பிரச்சார நிலைமை. ஆனால் தியானம் பண்ண பண்ண நம்ம தாரண நிலைமைக்கு வருவோம். அப்போ எவ்வளோ சமயம் வேணுமோ அவ்வளோ சமயம், குறைஞ்ச பட்சம் 144 செகண்ட். 144 செகண்ட் என்னாச்சு, 2.5 நிமிஷம். எந்த திருஷ்யமாவது 2.5 நிமிஷம் நம்மளுக்கு தெரிஞ்சாக்க நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும், தெரிய முடியாத விளக்கமா. இப்போ கிருஷ்ணன் தெரியவார், எப்படி தெரியவார், 144 செகண்ட் மேலே நம்ம விருப்பம், குறைஞ்சபட்சம் அவ்வளோ தெரியவார். அது 2.5 நிமிடம். அது 2.5 நிமிடம் கிருஷ்ணன் தெரியும், எப்படி அவரை பார்க்க முடியும். முதல்ல ஒரு 10 செகண்டுக்கு கம்மி தெரிஞ்சார், சரியாக பார்க்க முடியல. ஆனால் இப்போ 2.5 நிமிஷம் தெரிவிக்காரு, அப்போ எப்படி பார்க்க முடியும் அவரை. அவர் எந்த வர்ணத்தில் இருக்கார், எந்த கோல்ஸ் போட்டிருக்காரு, கையில் புலவங்கள் இருக்கா இல்லையா, அப்புறம் வந்து வெண்ணெய் எவ்வளோ பெருசாக இருக்கு, எப்படி சாப்பிட்றாரு, இவ்வளோ துஷ்யங்கள் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா 2.5 நிமிடத்துக்கு மேலே நம்மளுக்கு அந்த துஷ்யம் இருக்கு. நம்ம கிருஷ்ணரோட பேசலாம், அவர் பேசுவார். இதுதான் தாரணா. தாரணானாக்க நிலைத்து இருக்கிறது. எந்த அனுபவம் நம்மளுக்கு வருதோ அந்த அனுபவம் நமக்கு நிலைந்து இருக்கும், அப்படியே ஸ்டேயிங் பர்மனெண்ட்டாக இருக்கும். நம்ம விரும்புகிற வழியும் நம்ம கிருஷ்ணரோட விளையாடலாம், பேசலாம், கொஞ்சலாம். வசிஷ்டர் தெரியவார், வசிஷ்டர் தெரியல உங்களுக்கு, வசிஷ்டர் தெரியவார். வசிஷ்டரோட நீங்க பேசலாம், எவ்வளவு ஞானத்தை கொடுப்பாரு அவரு. தாரணா. இந்த மார்க்கத்தை நம்ம போவோம், நம்ம தியானம் பண்ணுவோம், அதை பிடிச்சு இருக்கிறது, அந்த நிலைமைக்கு நம்ம போய் சேருவோங்க. இந்த நிலைமையில நம்ம இன்னும் நிறைய தியானத்தை பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க எவ்வளவு தியானத்தை பெறுவோம் பாருங்க. 2.5 நிமிடம் அவங்க இருப்பாங்க, குறைஞ்சபட்சம் மணிக்கணக்கா நம்ம பேசலாம் நினைச்சாக்க. வச்சுங்களா, எல்லாம் நம்ம இருப்போம். நம்மளுக்கே போர் அடிச்சிச்சு, ஓகேப்பா அப்படின்ட்டு வேற துஷ்டம் தெரியும்.
இல்லை ஒரு திருஷ்யம் தெரியாத அமைதியாக இருப்போம். பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ நிறைய பேருக்கு வரும், சார் எங்களுக்கு அனுபவம் வரலைங்க. நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது, பார்க்குறது கேட்குறதுலாம் நல்லா இருக்குது, அனுபவம் வரல. முதல்ல என்ன வரும்? முதல்ல உடம்புல பெயின்ஸு. தியானம் பண்ணும்போது மட்டும் தான் அங்கே பெயின்ஸ் வருங்க, அந்த வெளிகள் வருங்க. தியானத்தில் வெளியே வந்த பிறகு வராதுங்க. தியானத்தில் வெளியே வந்த பிறகு வலி வந்தனாக்கா அது வேறு சமாச்சாரம். அது எப்பயுமே இருக்கிற ரோகம்தான், வியாதி தான். ஆனால் தியானம் பண்ணும்போது ரொம்ப அதிகமான வெளிகள் வரும். என்ன காரணம்? குணமாகிறது. அதனால தான் கணத்தர கூட சொல்லியிருக்கோம், பிசக்தி வந்து நம்மளுக்கு குணமாக்குறது. ஓகே ரைட். இப்போ தாரண நிலைமைக்கு வந்தானக்க நம்மளுக்கு எவ்வளோ சமயம் அவசரம், நம்மளுக்கு அந்த அனுபவம் நிலைந்து இருக்கும். பயப்படக்கூடாது. பாம்பு தெரியும், பாம்பு தெரிஞ்சாக்க பயந்துடக்கூடாது. புலி தெரியும், பயப்படக்கூடாது. பயந்து கணக்கிறது என்ன ஆகும்? உடனே என்ன இருக்கும் கண்ணுக்கு எதிர்க்கா அது மேலே யோசனை வரும், விசக்தி கட்டாயிடும், அந்த அனுபவம் போயிடும். நிறைய மலைகள் தெரியும், மலை மேலே ஏறுற மாதிரி இருக்கும், திடீர் மலை மேலே விழுற மாதிரி அனுபவம் வந்தாக்க வரும். உடனே பயப்படக்கூடாது. என்ன ஆகி போகிறது? மலை மேலே விழுப்புறீங்க, கீழே உட்காந்து தியானம் பண்ணுறீங்க, ஜாலியாக ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம தியானத்தில் நிறைய அனுபவங்கள், நம்மளுக்கு எவ்வளோ சமயம் வேணுமோ அவ்வளோ சமயம் நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் தாரணா. நம்முடைய பயிற்சியை பற்றி தாங்க, நம்முடைய ப்ராக்டிஸ் வச்சு தான் எல்லாமே இருக்குது. அந்த நிலைமை நம்ம போய் சேருவோம். இது 4வது மார்க்கம். பிராணாயாமம் முதல்ல ஆசன சித்தி, பிராணாயாம சித்தி, அப்புறம் பிரத்யாகாரம் 10 செகண்டுக்கான கம்மியாக இருக்கும், 10-12 செகண்ட் கம்மி, அதிகமாக வராது அந்த இந்த சபம். அப்புறம் 4வது மார்க்கம் தாரணா. எவ்வளோ சமயம் பார்த்தீங்களா மாஸ்டர்? இதெல்லாம் எப்படி நடந்திருக்கு? இதெல்லாம் நடந்திருக்குனாக்க நம்முடைய சூக்ஷ்ம உடல், நம்முடைய ஸ்தூல உடல் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கு தியானம் பண்ணும்போது. பார்த்தீங்களா? அந்த சமயத்துலலாம் நம்ம உள் உறுப்புகள், நம்முடைய உள் இருக்கிற கண், உள்ள இருக்கிற கால், உள்ள இருக்கிற வாய், உள்ள இருக்கிற மூக்கு, உள்ள இருக்கிற சர்ம வழியா நம்மளுக்கு ஞானம் வந்து சேர்றது. அப்ப உள்ள இருக்கிறது அதெல்லாம் எங்க இருக்கு? அதெல்லாம் சூக்ஷ்ம உடலோட இருக்கு. பார்த்தீங்களா? ஸோ தியானம் பண்ணும்போது, அதாவது இந்த தாரண நிலைமை வர வரலையும் நம்முடைய சூக்ஷ்ம உடல், நம்முடைய ஸ்தூல உடல் ரெண்டுமே சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கு. ஸ்தூல உடல் எங்கேயும் போல அப்படியே இருக்கு, சூக்ஷ்ம உடல் எங்கேயும் போல அப்படியே இருக்கு. உட்கார்ந்த இடத்துல இருந்தால் 3ஆம் கண்ணில் பார்க்குறோம், உட்கார்ந்த இடத்துல இருந்து காதில் கேட்குறோம், உட்கார்ந்த இடத்துல ருசி, உட்கார்ந்த இடத்துல வாசனை, உட்கார்ந்த இடத்துல ஸ்பர்சம், எல்லாமே உட்கார்ந்த இடத்துலையே சூக்ஷ்ம உடல் ஸ்தூல ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கிறது. அதுதான் தாரண நிலைமை வரலையும், பிரத்யாகாரம் தாரண நிலைமை வரலையும் நம்ம இன்னும் தியானம் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகும்? தியானம் பண்ணால் என்ன ஆகும்? முதல்ல நம்ம மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்முடைய உள்ள இருக்கிற ஒவ்வொரு அணுவும் ஆற்றலை பெற்று அதோடைய அலை வேகம் அதிகமாக ஆரம்பிக்கும், அது பயணம் செய்ய ஆரம்பிக்கும். அலை வேகம் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? அலை வேகம் அதிகமாச்சுனாக்க அது பயணம் செய்யும், ஒரு இடத்துல நிற்காது, அது பயணம் செய்ய ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா? ஸோ ஒரு சின்ன உதாரணம் தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம ஒரு சின்ன பையன் இருக்கான் வீட்டில், அவனுக்கு பசங்க எப்படி இருப்பாங்க? சின்ன பசங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கும், அதிகமாக இருக்கும். ஓகே, சின்ன பையன் இருக்கான், தூரத்தில் ஒரு விளக்கு எரியுது, நெருப்பு, அதை பார்ப்பான், தூரத்தில் இருந்து பார்ப்பான். பார்த்த உடனே கொஞ்சம் ரசிப்பான். ரசித்த பிறகு என்ன பண்ணுவான்? அடுத்த நிலைமை என்ன, அடுத்த கட்டம் என்ன வரப்போகுது? நேராக போய் அதை தொடரான்ட்டு அவன் முயற்சி பண்ணுவான் இல்லையா? எப்படி தொடுவான்? தட்டு தடுமாறி நிதானமாக நடந்து, இல்லாட்டி பாஞ்சு அந்த பக்கம் எந்த இடத்துல விளக்கு இருக்கோ அந்த பக்கம் போகிறதுக்கு அவன் முயற்சி பண்ணுவான். பார்த்தீங்களா? ஆனால் விளக்கு தொட்டால் என்ன ஆகுங்க? சூடு சுற்றுரும், அவ்வளோதான்.
அவன் விளக்கு தொடறதுக்கு அவன் முயற்சி பண்ணுவான். உடலோட போய் அது வழி என்னாச்சு, உடல் அங்கேயே இருக்கு, பார்த்தா பிரத்யாகாரம் தாரண நிலைமை. இப்போ என்னாச்சு, உடலோட பயணம் செஞ்சு அந்த விளக்கு இருக்கோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அவன் முயற்சி பண்ணுறான் இல்லையா. அம்மா என்ன பண்ணுவாங்க, உடனே சொல்லுவாங்க, ஏய் அங்கே போகாதே, அங்கே கை சுடுன்ற அப்படின்னு சத்தம் போடுவாங்க. ஆனால் கூட அவன் அம்மா இல்லாத போது போய் தொடறதுக்கு முயற்சி பண்ணுவான். தொட்டானுக்கு சுடும், அது வேறு சமாச்சாரம். ஆனால் அங்கே பொறுத்த என்ன ஆகும், உடலோட அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பிரயத்தனம் பண்ணுவான். கிட்டக்கா போய் அதை பார்க்கறதுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையா. மாஸ்டர்ஸ் தியானத்தில் கூட இதான் நடக்கிறதுங்க. தியானத்தில் கூட இதே தான் நடக்கிறது. என்ன நடக்கிறதுனாக்க, பிரத்யாகாரம் தாரண நிலைமை வரலையும் நம்முடைய ஸ்தூல உடல் சூக்ஷ்ம உடல் ரெண்டுமே ஒன்றா இருக்கு. சின்ன பையன் உட்காந்து விளக்க பார்க்குற மாதிரி, தோர்மார்க்கு நடு பார்க்குற மாதிரி, அப்புறம் தான் பயணம் செஞ்சு அந்த விளக்கை நோக்கி போவான். அதே மாதிரி நம்ம தியான நிலைமையை அதிகப்படுத்த என்ன ஆகும், நம்ம உள்ள இருக்கிற அந்த சூக்ஷ்ம உடல் பயணம் செய்யறதுக்கு வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அது வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணும். ஸ்தூல உடல்ல இருந்து அந்த சூக்ஷ்ம உடல், மூன்றாம் உடல் சொன்னோம் இல்லையா, அன்னமய கோஷம், மனோமய கோஷம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம் ஸ்தூல உடல்ல இருக்கும். மனோமய கோஷம் சூக்ஷ்ம உடல், அது வெளியே வரத்துக்கு முயற்சி பண்ணுங்க. வெளியில வந்து அந்த தூரமா இருக்கிற அந்த காட்சிகள் அவங்கள போய் அங்கே போய் சந்திச்சு பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணும். நம்மளுக்கு கடல் தெரியும், தாரணா தெரியும். நம்ம சூக்ஷ்மங்களோட வெளியில வந்து கடலை நோக்கி பயணம் செய்வாங்க, கடலுக்கு இடத்துக்கு போவாங்க. மலை தெரியுது, அந்த மலை கிட்ட போக பயணம் செய்வாங்க. காடு தெரியுது, காட்டுக்குள்ள போவாங்க பயணம் செஞ்சு சூக்ஷ்ம உடலோட. பார்த்தீங்களா, ஐயோ என்ன ஆடும் அது பயப்படக்கூடாது, பயப்பட அவசியம் கிடையாது. ஏன்னா சூக்ஷ்ம உடல் தானே போகிறது. ஐயா நாங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, நம்மளுக்கு அந்த அனுபவமே கிடையாது. யார் சொன்னாங்க அனுபவம் கிடையாது? நம்ம எல்லாருக்கும் சூக்ஷ்ம உள்ள அனுபவம் இருக்கு. ஆனால் நம்ம அறியாத ஒரு நிலைமையில் அது வருது. எப்படி? அதுதான் நம்ம கனவு. நம்ம தூங்கும்போது, தூங்குறதுக்கு முன்னாடி என்ன, சூக்ஷ்ம உடல், சோழ உடல், எல்லா 6-7 உடல்களும் இந்த சோழ உடலை சேர்ந்துருக்கும். 6 உடலும் இந்த 7வது சோழ உடலும் சேர்ந்துருக்கும். நம்ம தூங்குறோம் இல்லையா, தூங்கும்போது சோழ உடல் ஓய்வு எடுத்துக்கிறது. ஆனால் கனவு வருது. கனவு எப்படி வருது? எங்கேயோ போன மாதிரி, சந்திர மேலே போன மாதிரி, இந்த அமெரிக்கா போன மாதிரி, இந்த ஒரு காட்டுக்கு போன மாதிரி கனவு வருது. என்ன சோழ உடல் தான் இப்போ தூங்கிட்டு இருக்க, எப்படி வந்தாங்க? அதுதான் கனவு இல்லையா. எப்படி வந்து நம்ம மனோமயம் உடல், இந்த சூக்ஷ்ம சொன்ன இல்லையா, அந்த ஆஸ்ட்ரல் பாடி, அதுவும் இப்போ பயணம் செய்கிறோம். அந்த அனுபவம் தான் நம்ம கனவு சொல்கிறோம். ஆனால் அந்த கனவு நம்மளுக்கு அது நினைவு இருக்க மாட்டேன்றது. ஏன் நினைவு இருக்க மாட்டேன்றது? ஏன் நினைவு இருக்க மாட்டேன்றதுக்கு எந்த நம்ம விழிப்புணர்வு முழுச கிடையாது இல்லையா. எந்த கனவாவது 4 மணி நேரத்துக்கு வந்த பிறகு 4 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் எந்திரிச்சிங்க, அந்த கனவு நினைவு இருக்குங்க, இல்லாட்டி நினைவு இருக்காதுங்க. நம்ம 3 நிலைமையில இருப்போம். என்ன நிலைமை? ஜாகிரத அவஸ்தை, சொப்பனாவஸ்தை, சுசுப்னாவஸ்தை. ஜாகிரதாவனாக்க விழிப்புணர்வு, எல்லாம் நம்ம கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மானவம், புத்தி எல்லாம் வேலைப்பட்டே இருக்கும் தேவைக்கிற அளவுக்கு. சொப்பனாவஸ்தா, நம்ம கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் உடம்பு ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கும். மனம் மட்டும் வேலைப்பட்டது, மனதோட பயணம் செய்கிறோம், மனோமய உடலோட பயணம் செஞ்சு அந்த காட்சிகளை நம்ம அனுபவத்துக்கு வருது இல்லையா. அந்த எந்த அனுபவம் வருதோ அது புத்தியில் போய் பதவி ஆயிடுறது. ஓகே, புத்தி அதை முடிவெடுக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக மனம் தானாக வர்ற அந்த அனுபவம், மனோமய உடலோட வர்ற அனுபவம், அவ்வளோதான். ஆனால் உடலில் ரெஸ்ட் எடுத்துக்கிறது, அதுக்கு ஆணை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பார்த்தீங்களா? ரைட். ஸோ எப்போ நம்ம இந்த மாதிரி இந்த
சூக்ஷ்ம உடலோட நம்ம பயணம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ அந்த அனுபவம் நம்மளுக்கு அந்த கனவு அந்த 4 மணி நேரத்துக்குள்ள நம்ம எதிர்ச்சிட்டோனாக்க அந்த கனவு நினைவு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மலை மேலேருந்து விழுந்த மாதிரி ஒரு கனவு வருங்க. மலை மேலேருந்து விழுந்த மாதிரி இல்லை பாம்பு கடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மலை மேலே விழுந்த மாதிரி கனவு வந்தால் என்ன ஆகும்? உடனே நம்ம டப்புன்னு எந்திரிச்சுவோம். எந்த நிலைமையில எந்திரிச்சிங்க? கனவு நிலைமையிலேருந்து விழிப்புணர்வுக்கு வந்துட்டீங்க. கனவு வந்த ஒரு செகண்டு இல்லை ஒரு நிமிடத்துக்குள்ள நீங்கள் எந்திரிச்சிட்டீங்க. அப்போ உடனே நினைவு இருக்கும். ஏன் தெரியுமா? கனவு வந்தவுடனே நீங்கள் நிலைமையை மாற்றிட்டீங்க, விழிப்புணர்வுக்கு வந்துட்டீங்க, உடனே நினைவு இருக்கும் இல்லையா? அதான் பாருங்க, நம்ம படுத்துக்கும் போது நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்குது. இப்போ நிறைய பேர் பண்ணுறது கிடையாது, ஆனால் எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு செம்பில் தண்ணி வச்சுப்பாங்க படுத்துட்டு இருக்கும்போது. ஏன் தண்ணி வச்சுருக்காங்க? ஏன் என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி பயங்கரமான கனவு வந்தது, நம்ம எந்திரிச்சிடுவோம். எந்திரிச்சா என்ன பண்ணுங்க? நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வினப்படுத்துவோம். ஏன் அந்த மாதிரி நடக்கிறதுங்க? ஏன் அந்த மாதிரி படுக்க வேண்டிய அவசியம் இருக்குது? என்ன காரணம்? என்ன காரணம்னாக்கா, நான் சொன்னேன், நம்முடைய பேட்டரி எப்போ சார்ஜ் ஆகுது? இந்த பேட்டரி சார்ஜ் ஆகுது ஆழ்ந்த தூக்க மேலே. இப்போ கனவு வந்தது, எந்திரிச்சு உட்காட்டிங்க, மலை மேலே கீழே வந்த மாதிரி எந்திரிச்சு உட்காட்டிங்க, இனிமேல் தூக்கம் வராது. தூக்கம் வரலன்னு என்ன ஆகும்? ஆழ்ந்த தூக்க நிலைமை வராது. ஆழ்ந்த தூக்க நிலைமை வரல என்ன ஆகும்? பேட்டரி சார்ஜ் ஆகாது. அது சார்ஜ் ஆனால் தான் நம்ம மறுநாள் வேலை பண்ண முடியும். அதனால தான் பாருங்கள், நைட் ஃபுல்லாக கனவு வந்தாலும் இல்லை திடீர்னு பயங்கரமான கனவு வந்து எந்திரிச்சாலும் இனிமேல் அடுத்த தூக்கம் வரலனாக்க எப்படி இருக்கும்? மறுநாள் காலையில் எப்படி இருக்கும்? எந்த வேலை சொன்னாலும் சுடுசுன்னு இருக்கும். ஏன் இருக்கும் அப்படி அந்த மாதிரி இருக்கீங்க? நம்ம பேட்டரி சார்ஜ் ஆகலை. அந்த எனர்ஜி, அந்த விசக்தி வந்தால் தானே நம்ம வேலை பண்ண முடியும். மூச்சு எடுக்கிறதுக்கு வரும், அப்புறம் ஜீரணம் பண்ணுறது எல்லாம் ஆரம்பிக்கும். மூலமான எனர்ஜி வரல, அதனால தான் எந்த வேலை சொன்னாலும் சுடு இப்போ என்ன அவ்வளோ அர்ஜென்ட்டா, அப்புறம் பார்க்கலாம் போ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். என்ன காரணம்? நம்ம பேட்டரி சார்ஜ் ஆகலை. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான கனவு வந்துச்சுனாக்க உடனே நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சாப்பிட்டு தூங்கிடுவோம். ஏன்? ஆழ்ந்த தூக்கத்தில் நம்ம வரணும். அப்போ அந்த கனவு அதோட முடிஞ்சு போச்சு. இனி ஆழ்ந்த தூக்கத்தில் நம்ம வரும், பேட்டரி சார்ஜ் ஆகும். பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ்? நம்முடைய பழக்க வழக்கங்கள், ஆச்சாரங்கள் எல்லாமே எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க. நம்முடைய நன்மைக்காக தான் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ தூங்கிடுவோம். தூங்கின பிறகு ஆழ்ந்த தூக்கத்தில் வரும், பேட்டரி சார்ஜ் ஆகும். அதனால தான் காலங்காத்தால் வர்ற கனவு ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சோன்னா உடனே நம்ம 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சிடுறோம். கனவு வந்த 4 மணிக்குள்ளே நீங்கள் எந்திரிச்சிங்க, அந்த கனவு நினைவு இருக்கும். 12 மணிக்கு கனவு வந்தது, நீங்கள் அந்த காலைல 5 மணிக்கு எந்திரிக்கீங்க, 4 மணி நேரத்துக்கு ஒன்று அதிகமாகிடுச்சு, உங்களுக்கு அந்த கனவு நினைவு இருக்காது. பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ கனவுன்றது நம்மளுக்கு அறியாத நம்முடைய சூக்ஷ்ம உள்ள பயணம் செய்கிற நிலைமை தான், அதுதான் கனவு. ஆனால் இப்போ நம்ம தியானத்தில் இருக்கும்போது, விழிப்புணர்வோடு இருக்கும்போது பார்த்தீங்களா, நம்முடைய சூக்ஷ்ம உடல் நம்ம ஸ்தூல உடலேருந்து வெளியில் வருங்க. அது இப்போ சின்ன பையன் சொன்னான் இல்லையா, எங்கே விளக்கு இருக்கோ அவன் ஃபிசிக்கலாக, அதாவது பௌதிக உடலோட பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவான். அதே மாதிரி நம்ம தியானத்தில் கூட நம்மளுக்கு வசிஷ்டர் தெரிஞ்சார். கிருஷ்ணன் எங்கே இருக்கான்? துவாரகையில் இருப்பான். துவாரகை போய் பயணம் செய்வோம். நம்ம சூரிய மண்டலத்துக்கு போவோம். சந்திரன் மண்டலத்துக்கு போவோம். சூக்ஷ்மங்களோட பயணம் செஞ்சு ஏன் போனீங்க? கிட்டக்கா போட என்ன ஆகும்? இந்த விளக்கு பார்த்து கிட்டக்கா போடுங்க. அந்த விளக்கு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இருக்கு. சுடுமோ சுடாது அது வேறு. ஆக மொத்தத்தில் தூரத்தில் அது பார்க்கறதோட கிட்டக்கா போய் பார்த்தாக்க ரொம்ப ரொம்ப தெளிவு அதிகமாகிடும். அதனால சூக்ஷ்மோட பயணம் செய்து நம்ம அந்த திருஷ்யங்கள் தெரியற இடத்துக்கு நம்ம போதிகமாக போக முடியாது. சூக்ஷ்ம உருளோட பயணம் செய்து நம்ம போய் ரொம்ப கிட்டக்கா போய் பார்ப்போம். எந்த விஷயத்த நம்ம கிட்டக்கா போய் பார்த்தா என்ன ஆகுங்க? அதை பற்றி விளக்கம் தெரியும். கிளீனா கிளாரிட்டி, தெளிவு ரொம்ப அதிகமாகிடும். ஸோ கிளாரிட்டி ரொம்ப அதிகமாச்சு, தெளிவு ரொம்ப அதிகமாச்சுனாக்க என்னதான் கிடைக்கிறது? அதை பற்றி முழு ஞானம் கிடைக்கும். தாராளம் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஆனால் அந்த சமயத்தில் நம்ம சூக்ஷ்ம உடல் ஸ்தூல உடல் ஒரே இடத்துல இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்வோம்? தியானம் பண்ண அடுத்த நிலைமை தியான நிலைமைக்கு போவோம்.
தியான நிலைமை என்னன்னா சூக்ஷ்மோட பயணம் செஞ்சு அந்த லோகத்துக்கு போவோம். ஸோ தியானமான அர்த்தம் என்ன தெரியுமா மாஸ்டர்? டெக்னிக்கலாக சொல்ல போனாக்க தி ப்ளஸ் யானம். தி எனாக்க புத்தி, யானம்னாக்க பயணம், புத்தியோட பயணம் செய்கிறது. நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம், நம்மளுக்கு வர இந்த அனுபவம் முழுசா எங்கே போய் சேர்றது? புத்திக்கு போய் சேருது டைரெக்டாக. இப்போ நம்ம சூக்ஷ்மோட பயணம் செஞ்சு என்னதான் தெரிஞ்சுக்க போகிறோம்? இன்னும் அதிகமான கியானம் தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி? புத்திக்கு தான் தெரியும் அது. ஸோ புத்தியோட பயணம் செஞ்சு நம்ம கியானம் தெரிஞ்சுப்போம். புத்தியோட பயணம் தி ப்ளஸ் யானம், அதுதான் தியானம். அதாவது சூக்ஷ்ம உள்ளோட பயணம் செஞ்சு பயணம் செய்கிற அனுபவம் தான் தியானங்க. ஸோ தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்கன்ற நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் என்னன்னு, சூக்ஷ்ம உள்ள பயணம் செய்கிற அனுபவம் வரணும், அதுதான் தியானம். இதுதான் நம்மளுடைய 5வது மார்க்கம். முதல்ல கற்றுக்கணும் நம்ம ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம். 5வது நிலைமை. தியானம் என்னன்னா தி ப்ளஸ் யானம். தி என்னன்னா புத்தி, புத்தியோட பயணம். எப்படி புத்தி பயணம் செய்யணும்? அதுதாங்க நம்முடைய விஞ்ஞானமய கோஷம், சூக்ஷ்ம உடல். அது பயணம் செஞ்சு நம்மளுக்கு எவ்வளவோ தியானத்தை கொடுக்கும். தி ப்ளஸ் யானம், சூக்ஷ்ம உடலோட பயணம் செஞ்சு பெற அனுபவம் தான் தியானம். நம்மளுக்கு எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும், ஐயோ சூக்ஷ்ம உடலா, அது போயிடுச்சு நம்ம என்ன ஆகிடுவோம்? நம்ம தெரிஞ்சுக்கிறோம், முதல்ல எல்லா உடலும் நம்மளோட இருக்கும். சோழ உடலோட மிச்சம் இருக்கிற 6 உடல் இருந்தால் தான் நம்ம எல்லாம் வேலை பண்ண முடியும், இல்லாட்டி வேலை பண்ண முடியாது. இப்போ சூக்ஷ்ம உடல் வெளியே போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்ம உயிரோட இருப்போமா இல்லையா? அந்த கவலையாக பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த கவலையை நம்ம பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன ஆகுனாக்கா நம்முடைய ஸ்தூல உடல், மிச்சம் இருக்கிற சூக்ஷ்ம உடல் எல்லாமே எப்பயுமே நம்முடைய வாழ்நாள் முழுசா எவ்வளோ சமயம் நம்ம வாழணுன்ட்டு நம்ம பிரயத்தனம் பண்ணுறோமோ, நம்ம விரும்புகிறோமோ, நம்ம யாருங்க? நம்முடைய ஆன்மா. நம்முடைய ஆன்மா தான் விரும்புறது. நான் இப்போ பிறக்கணும், இந்த இடத்துல பிறக்கணும், இந்த அம்மா அப்பா தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே யார் முடிவு பண்ணுறாங்க? முடிவு பண்ணுறது முழுசாக நம்முடைய ஆன்மா தான். ஸோ நம்ம ஆன்மா எத்தனை வருஷங்கள், எவ்வளோ காலம் நம்ம உயிரோடு இருக்கணும்ன்ட்டு முடிவு பண்ணுறதோ அவ்வளோ சமயம் நம்மளுடைய எல்லா உடல்களும் சோழ உடலோட இணைந்து இருக்குங்க. எப்படி? அப்போ சூக்ஷ்ம உடல் வெளியே வந்துடுச்சே தியானத்தில். அதனால் நீங்கள் கவலைப்பட அவசியம் கிடையாது. மற்ற எல்லா உடல்களுக்கும் சூக்ஷ்ம உடலுக்கும் ஒரு கனெக்ஷன், ஒரு தொடர்பு இருக்குது. எப்படி? அதுதான் நம்ம சொல்கிறது சில்வர் கார்டு, ஒரு வெள்ளி நூல். அது வழியாக நம்மளுக்கு கனெக்ஷன். அந்த வெள்ளி நூல் எங்கிறது? சோழ உடலில் இருக்கிற தொப்பையிலேருந்து ஆரம்பித்து எல்லா சூக்ஷ்ம உடலோடும் இணைந்து இருக்கும். சூக்ஷ்ம உடலில் எங்கே போனாலும் இந்த வெள்ளி நூல் இருக்கும். வெள்ளி நூல் இருக்க நம்ம கட் பண்ணிடலாம், அது கண்ணுக்கு தெரியாது. அதான் உங்களால் பண்ண முடியாது, கண்ணுக்கு தெரியாது. அதனால தான் எல்லாம் சூக்ஷ்மம். சந்திரனில் போகிறீங்க நீங்கள், சந்திரனுக்கு எவ்வளோ தூரம் இருக்குங்க? இங்கேயும் சந்திரனுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது? இங்கேயும் சந்திரனுக்கு கிட்டத்தட்ட 3,50,000 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. 3,50,000 கிலோமீட்டருக்கு நம்ம போயிட்டு சந்திரன் மேலே போகிற அனுபவம் வருது நம்மளுக்கு. எப்படி? சூக்ஷ்ம உடல் போச்சு. அப்போ 3,50,000 கிலோமீட்டருக்கு நம்ம சோழ உடல்லேருந்து அந்த சில்வர் கார்டு, வெள்ளி நூல் கனெக்ஷன் இருக்கு. சூரியன்கிட்ட போனீங்க, சூரியன் எவ்வளோ தூரம் இருக்கான்? சூரியன் 18 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கான். சூக்ஷ்ம போயிருக்கு. சூக்ஷ்ம ஒன்றும் ஆகாது. ஐயோ சூரியன்கிட்ட போனால் என்ன ஆகும்? எரிஞ்சு சாம்பல் ஆயிடுமே. ஒன்றும் ஆகாது. சூக்ஷ்ம எதுவும் பண்ண முடியாது. பார்த்தீங்களா? ஸோ பயணம் செஞ்சு போவோம். பார்த்தீங்களா? எந்த இடத்துக்கு நம்ம பயணம் செஞ்சு போகிறோமோ அதை பற்றி விளக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் அதிகமான தியானம் பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஐயோ நான் சூக்ஷ்ம உடல் வெளியே போய்டுறது அப்படின்னு நினைக்க வேணாம். நம்முடைய எப்பயுமே நம்ம எத்தனை வருஷங்கள் நம்ம வாழணுன்ட்டு நம்ம முடிவு பண்ணுறோமோ, நம்ம எனக்கு யார்? நம்முடைய ஆன்மா. எத்தனை வருஷங்கள் நம்ம வாழணுன்ட்டு நம்ம ஆன்மா
முடிவு பண்ணியிருக்கோம் அத்தனை வருஷங்கள் வரலையும் நம்முடைய ஸ்தூல உடல் மிச்சம் இருக்கிற 6 உடல்களோட இணைந்திருக்கும் இந்த சில்வர் கார்டு, அதாவது வெள்ளி நூல் மூலயமா. அந்த வெள்ளி நூல் கண்ணுக்கு தெரியாது. கண் தெரிஞ்சானா அவங்க கண்ணு தெரிஞ்சானா கண்ணு தெரிஞ்சால் மற்றவங்க கட் பண்ணிடுவான். ஏன்னா மனுஷனுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். ஏன்னாக்கா மற்றவங்களை நம்ம கட்டுப்படுத்தணும்ட்டு கண்ணுக்கு தெரிஞ்சால் அவன் கட் பண்ணிடுவான். இன்னொருத்தர் சில்வர் கார்டு கட் பண்ணிடுவான் இல்லையா? ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டில் நடக்கிறது. படைப்பு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது யாரும் கட் பண்ண முடியாது. ஸோ எத்தனை வருஷங்கள் நம்ம வாழணுன்ட்டு நம்ம ஆன்மா முடிவு பண்ணுறதோ அத்தனை வருஷங்கள் நம்ம சூக்ஷ்ம உடல்கள் எல்லாமே சோழ உடலோட இணைந்திருக்கும். அப்போ அந்த சில்வர் கார்டு வழியாக நம்மளுக்கு சார் எப்போ நம்ம ஆன்மா முடிவு பண்ணிடுச்சோம், ஓகேப்பா இது போதும், இந்த அனுபவம் இந்த எவ்வளோ அனுபவம் வச்சுருக்கோ அவ்வளோ போதும்பா, இந்த போர் அடிச்சிருச்சு, இனி கிளம்பிடலாம் அப்படின்ட்டு நம்ம உடலில் இந்த பிராணங்கள் உயிர் போயிடும் சொல்கிறோம் இல்லையா? அதுதான் உயிர்னா உயிர் ஆத்மா எல்லாம் பேர் விதமாக இருந்தால் கூட எல்லாம் ஒன்று தான். எப்போ அந்த ஆன்மா போகணுன்னு முடிவு பண்ணிடுச்சோ அப்போ அந்த சில்வர் கார்டு, அந்த வெள்ளி நூல் கட்டாயிடும். அதுதாங்க மரணம், அதுதான் சாவு. பார்த்தீங்களா? பர்மனெண்ட்டாக போயிடுறது. பர்மனெண்ட்டாக சூக்ஷ்ம உடல்கள் நம்ம ஸ்டோரில் விட்டு போயிடுறது. அதுதான் சாவு. நம்ம உயிரோடு இருக்கிற வழியும் உயிர் நிலைஞ்சு இருக்கிற வழியும் யார் முடிவு பண்ணுவாங்க? நம்ம ஆன்மா. அது முடிவு பண்ணுற வழியும் சூக்ஷ்ம உடலில் எந்த லோகத்துக்கு போனாலும் எந்த உலகத்துக்கு போனாலும் எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் அது சோழ உடலோட கனெக்ஷன் ஆகிட்டு இருக்கும் சில்வர் கார்டு. அதனால பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது யாரையும் அடிச்சு எழுப்பக்கூடாது. அடிச்சு எழுப்பினா அவங்க உடனே அதிர்ச்சியோடு எழுந்திருப்பாங்க. ஏன்? என்ன காரணம்? என்ன காரணம்னாக்கா சூக்ஷ்ம உடலோட பயணம் செஞ்சுட்டே இருப்போம். நம்ம அடிச்சு எழுப்பினா என்ன ஆகும்? உடனே அதிர்ச்சியோட இந்த சமாச்சாரம் அடிப்போம். இந்த சமாச்சாரம் சூக்ஷ்ம உடலுக்கும் சூழலோட சமாச்சாரம் அடிப்போம். இந்த சில்வர் கார்டு வெளியே போவோம். பாரு யாரை கூப்பிட்றாங்க, அடிச்சு கூப்பிட்றாங்க. அப்படியே திடீர்னு நம்ம அப்போ சூக்ஷ்ம உடல் ஃபாஸ்ட்டாக வந்து சூழல் உடலுக்குள்ள வந்துடும். அப்போ திடீர்னு நம்ம எந்திரிப்போம் அடிச்சோட. அதனால தான் யாரையும் நம்ம அடிச்சு எழுப்பக்கூடாது. சின்ன பசங்களை படுத்துப்பாங்க, ஸ்கூலுக்கு போகணும் டைம் ஆகிடுச்சு, எந்திரின்ட்டு நம்ம போய் அடிச்சு எழுப்பக்கூடாது. என்ன பண்ண? எப்படி எழுப்புறோம்? முதல்ல சத்தம் போட்டு பேசுங்க, சத்தம் போட்டு கற்றுங்க. அவன் பேரை சொல்லி அவன் அப்படின்ட்டு ஸ்லோவாக அவன் ஆசையாக ஆரம்பிப்பான் பெட்டு மேலே. அப்போ என்ன ஆச்சு? அப்போ சூக்ஷ்ம உடல் அவன் சூழலுக்குள்ள வந்து சேர்ந்துருச்சு. அவன் எங்கே போய் அலைஞ்சாலும் வந்து சேர்ந்துருச்சு. அப்போ அடிங்க போயிட்டு அப்போ மூஞ்சி மேலே தண்ணி ஊற்றுறாலும் பரவாயில்ல, அதிர்ச்சி இருக்காது. அப்படி இல்லை ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க போட்டு அடிச்சு இல்லை மூஞ்சி மேலே தண்ணி ஊற்றி எழுப்பினீங்க அதிர்ச்சி வர அப்போ பயந்துட்டு எழுந்திருப்பான். ஏன்னா சூக்ஷ்மம் எங்கே சுற்றுறது தெரியாது, ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஏன்னா கனெக்ஷன் இருக்கு இல்லையா? சோழ உடலுக்கு நான் வானம் வந்திருக்கேன் எந்திரிக்கன்ட்டு இதை வேலை பண்ணிட்டு உடனே ஃபாஸ்ட்டாக வந்துடும். எந்த லோகத்தில் இருக்கு தெரியாது. அதனால தான் மாஸ்டர்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்ம ஆச்சார எல்லாம் கிளீனாக சொல்லியிருக்காங்க. நம்ம மூட நம்பிக்கை நினைக்கக்கூடாது. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி சூக்ஷ்ம உடல் இருந்து வெளில வரும்போது என்ன அனுபவம் வரும்? சிலப்ப சுத்தர் உடம்புல சுத்தர வரும். அதே மாதிரி சூக்ஷ்ம உடல் பயணம் செய்யறதுக்கு வெளில வரும்போது நம்ம சோழ உடலுடைய வெயிட் சுமை கம்மியாயிடும். ஐயோ காத்துல மிதக்க மாதிரி இருக்கும். பயந்துடக்கூடாது. பயந்து கண் திறந்தோம் தியானத்தில் உட்காந்து பயந்து கண் திறந்தீங்க என்ன ஆகும்? என்ன எதிர்க்க இருக்கோ அது மாதிரி அந்த காட்சி மேலே மனதில் யோசனை வரும், டப்புன்னு விசக்தி கட்டாயிடும். அதான் அந்த நிலைமையிலேருந்து நம்மளுக்கு போயிருக்கோம். நம்ம தியானம் அடையிறதுக்கு அந்த நிலைமையிலேருந்து என்னது ஆசனம் நிலைமை தாண்டி பிராணாயாமம் நிலைமை தாண்டி பிரத்யாகாரம் அந்த தியானத்தை எடுத்துக்கிட்டு தாரணா அந்த தியானத்தை எடுத்துக்கிட்டு தியான நிலைமைக்கு போயிருக்கோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு போன பிறகு திடீர்னு நீங்கள் எந்திரிச்சிங்க, ஐயோ நம்ம உடம்பு ரொம்ப லைட் ஆயிடுச்சு, நான் உருவ இருக்கேன்னு இல்லையா, காற்றுல மிதக்க மாதிரி இருக்க, அந்த கணத்தை பயந்து எந்திரிச்சிங்க, டப்பனு கீழே உட்காண்டீங்க. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண அந்த முயற்சி அந்த சமையல வேஸ்டாக போயிடுச்சு.
திருப்பி நீங்கள் உட்காந்து பிரயத்தனம் பண்ணணும். திருப்பி அந்த நிலைமைக்கு எவ்வளோ சீக்கிரம் சேர முடியுமோ சொல்ல முடியாது. அப்போ சமயம் வேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஏதோ ஒரு அனுபவத்துக்காக உங்களுக்கு வருது, நீங்கள் பயணம் செய்கிறீங்க, ஆனால் அதை நம்ம கட் பண்ணிட்டோம், அந்த அனுபவம் வராது. அதனால தான் பிரச்சனையான நிலைமையில உடம்பெல்லாம் ரொம்ப வெயிட் ஆகிடும், உங்களுக்கு முதுகெலும்பெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். எந்தெந்த இடத்துல வியாதி இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு வெளியே வந்துட ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் நம்ம கண்ணை மூடி தாங்கிக்கணும், கண்ணை தரக்கூடாது. அது தியான நிலைமைக்கு வரும்போது நம்ம சூக்ஷ்ம உள்ள பயணம் செஞ்சு எவ்வளவோ அனுபவம் பெறும்போது அந்த சூக்ஷ்ம உள்ள பயணத்தில் வர்ற அனுபவங்களுக்கு உடம்பு ரொம்ப லைட் ஆகிடும். எங்கேயோ பயந்துட்டு கண்ணு தரக்கூடாது. திடீர்னு அங்கேருந்து கீழே விழுந்த மாதிரியோ, இல்லை தண்ணியில் விழுந்த மாதிரியோ, இல்லை ஏதாவது மிருகம் வந்து நம்மளை அடித்த மாதிரியோ, இந்த மாதிரி நம்மளுக்கு அனுபவம் வந்தாக்க அது பயப்படக்கூடாது. அந்த அனுபவத்துக்காக வருது. மாஸ்டர்ஸ் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம தியானத்தில் நம்ம உட்கார்ந்தோன்னாக்க எந்த அனுபவம் நம்மளுக்கு வந்தாலும், எந்த துஷ்யம் தெரிஞ்சாலும் அது நம்மளுக்கு தியானம் கொடுக்கறதுக்கு தான் வருதுங்க. தியானத்தில் தியான நிலைமையில எந்த காட்சியும் எதுவுமே நம்மளுக்கு வீணா வராதுங்க. நம்மளுக்கு தியானம் கொடுக்கறது தான் வருது. அந்த தியானத்தினால ஒன்று உங்களுக்கு லாபம் இருக்கும், இல்லை உங்கள் மூலியமா நம்ம அந்த தியானத்தை நம்ம பகிர்ந்துக்கிறோம் இல்லையா, கடத்த பிறகு இந்த மாதிரி அனுபவம் வந்திருக்குன்ட்டு உங்கள் மூலியமா உலகத்துக்கு நம்ம கிடைக்கும். ஆக மொத்தத்தில் என்ன இருந்தா அந்த அனுபவத்தினால, தியானத்தில் வர அனுபவத்தினால உங்களுக்கு நன்மையோ இல்லை உலகத்துக்கு நன்மையோ, அதையா நீங்கள் எடுக்கணும். என்ன ப்ராப்ளம், ஏன் பயப்படணும்? அதனால தியானத்தில் நம்ம உடம்பு ரொம்ப லைட் ஆகிடுச்சுனாக்கா, ஏன்னா சூக்ஷ்ம உள்ள வேற வரும். சில பேருக்கு சூக்ஷ்ம உள்ள வெளில வரும்போது உடம்பு சுத்த ஆரம்பிச்சிடும், இப்படியே சுற்றுவாங்க. நீங்கள் தியானத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த மாதிரி பயங்கர ஆட்டம் போடுவாங்க. பயப்படக்கூடாது. ஏன், என்ன காரணம்? அதாவது விழிப்புணர்வுல இல்லாத போது கனவுல சூக்ஷ்ம வெளில வருது இல்லையா, உடம்பு தூங்கிட்டு இருக்கு, நம்ம விழிப்புணர்வு கிடையாது, அது அது வந்து நம்மளுக்கு அவ்வளோ தெரியல. ஆனால் விழிப்புணர்வோடு உட்காந்து தியானம் பண்ணும்போது அப்போ கூட சூக்ஷ்ம வெளில வரத்துக்கு முயற்சி பண்ணும். விழிப்புணர்வோட இருக்கும், அதுக்கு அந்த பழக்கம் கிடையாது. அப்போ சூக்ஷ்ம இந்த தொப்பல்லேருந்து சுற்றி 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 வெளியில் வர ஆரம்பிக்கும். அது சூக்ஷ்ம சுற்றி சுற்றி வெளியில் வரும்போது சோலை ஒன்று இப்படி சுற்ற ஆரம்பிச்சிடும். பயப்படக்கூடாது. ஐயோ என்னாச்சுன்னு சில பேர்லாம் தியானத்தில் உட்காந்து அப்படியே கண்ணை மூடி டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பார்த்துருக்கோம், அவங்களுக்கு தெரியாது, கண்களை மூடி. பார்த்தீங்களா, தியானம் D+ தியானம் சூக்ஷ்ம பயணம் செய்யறது. சூக்ஷ்ம வெளில வரும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த அனுபவங்கள்ல வர ஆரம்பிக்கும். பயப்படவே கூடாது. பயப்படாத அந்த அனுபவத்தை நம்ம பெறணும். பார்த்தீங்களா, பயப்பட்டீங்க அந்த அனுபவம் நம்மளுக்கு வராது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்ம சாதனை பண்ண பிறகு வந்த அந்த நிலைமையை நம்ம கட் பண்ணிடுறோம். திருப்பி நீங்கள் சாதனை பண்ணணும், திருப்பி சமயத்தை நீங்கள் ஒதுக்கணும். உங்களுக்கு வருமா இல்லையான்னு கேரண்டி கிடையாது. பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ இதுதான் தியானம். தியானம் என்னன்னா D+ தியானம். சூக்ஷ்மங்களோட பயணம் செய்கிற அனுபவம், புத்தியோட நம்ம பெற இந்த அனுபவம் விஞ்ஞானமய கோஷத்துக்கு டைரக்டாக வர்றது. பார்த்தீங்களா, இந்த அனுபவத்தை நம்ம பெறணும். இந்த அனுபவத்தை பெறணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்கு தான் நம்ம சொல்கிறது தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்கன்ட்டு. எல்லாரும் இந்த அனுபவத்தை பெறணும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. தியானமான கண்ணு மூடி உட்கார்றது கிடையாது மாஸ்டர்ஸ். சூக்ஷ்ம பயணம் செஞ்சு வர அனுபவத்தை நம்ம பெறது. இன்னும் சில விஷயங்கள் நம்ம அடுத்த செக்ஷனில் தெரிஞ்சுக்கலாம். இந்த தியானத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமா என்னதான் நடக்கிறது, எந்த விதமான அனுபவம் வருது, சூக்ஷ்ம பயணம் என்ன, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விளக்கமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நான் இதோட நிறுத்துறேன். ஓகே சார்.